அந்த முதல் பக்கத்தில் இருக்கிற பெரிய பேராகிராஃப் எல்லாம் இந்த இந்த விஷயங்களை தான் சொல்லும். நீங்கள் வாசித்தா தெரிய வரும். அதுக்கு பிறகு புக்கில் வந்து கூற்றின் இயல்பு அல்லது தன்மை இருக்குது. இங்கிலீஷில் த நேச்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ நாங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் என்னென்னா, மிஸ்ரெப்ரசன்டேஷனுங்கிறது கூற்று சொல்லப்படுற விஷயம். அந்த ஒப்பந்த உருவாக்கத்தின் முன்ன அல்லது ஒப்பந்தம் ரன் ஆகிட்டு போகிற நேரமோ ஏதோ ஒரு கட்டத்தில் சொல்லப்படுற கூற்று வந்து பொதுவாக ஒப்பந்த உருவாக்கத்தின் முன்னர் தான் இது அதிகமாக இடம்பெறும். இந்த கூற்று வந்து ஒரு பிழையானது. அப்போ அது கூற்றோடு தான் சம்மந்தப்படுது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுற தரப்பினரில் ஒரு தரப்பினர் வெளியிடுகின்ற கூற்று, அந்த கூற்று பிழையான கூற்றாக இருக்கிறது. அப்போ அந்த கூற்றினுடைய தன்மையை வந்து நீங்கள் பார்க்கலாம். புக்கில் அவங்க ஒரு 3 அல்லது 4 ஹெடிங்களை அரைஞ்சிருப்பாங்க. 3 ஹெடிங்களை அரைஞ்சிருப்பாங்க. வச்சு நாங்கள் ஒன்றா பார்ப்போம். அதில் 3 அந்த கூற்றின் இயல்பை 3 இதுக்குள்ள ஆராய்ஞ்சிருப்பாங்க. நீங்கள் புத்தகத்தில் 65ஆம் பக்கம் பாருங்கள். அதில் முதலாவது வந்து அவை நிகழ்வின் கூற்றாக இருத்தல் வேண்டும், கருத்து தொடர்புடையது அல்ல. அது அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் குழப்பம். இங்கிலீஷில் எப்படி இருக்குமெண்டா, இட் மஸ்ட் பி அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். நிகழ்வின் கூற்றுங்கிறது நாங்கள் இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். நான் அந்த எழுதியிருக்கேன், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். மஸ்ட் பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், நாட் ஒப்பீனியன். கருத்தாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் நாங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருக்கணுமே தவிர அது கருத்தாக இருக்கக்கூடாது. கருத்தாக இருந்தால் அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனை உருவாக்காது. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், நிகழ்வின் கூற்றுண்டா என்னென்னு பார்க்குற நேரம் இந்த இருக்கு பாருங்கள், ஹைலைட் பண்ணுறேன். நிகழ்வின் கூற்றுண்டா என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இஸ் வென் someone says something that they believe is true. யாராவது சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை உண்மையாகவே சொல்கிறாங்க, இதுதான் உண்மை சொல்லும்போது அவங்க அது உண்மை இல்லை. அவங்க உண்மைண்டு ஒவ்வொரு வசனத்துக்கும் நாங்கள் யாரோடையும் பேசும்போது ஒவ்வொரு வசனத்துக்கு வசனம் நாங்கள் இது உண்மைன்னு சொல்லி கொண்டு போகிறோம் இல்லையே. ரைட்? நாங்கள் ஒரு பயணம் ஒன்று போய் வந்தோம்னு சொன்னால் அந்த பயணத்தில் நாங்கள் போனது எப்படி, வந்தது எப்படி நாங்கள் பேசுவோம். அதை உண்மைன்னு நாங்கள் வெளிப்படுத்துவோம். அது உண்மைன்னு மற்றாக்கள் நம்புவாங்க. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். சரிங்க? நிகழ்வின் கூற்றுங்கிறது அதுதான். நாங்கள் சந்தித்த அந்த நிகழ்வு அல்லது எங்களுக்கு தெரிந்த அந்த நிகழ்வு அல்லது நாங்கள் கேள்விப்பட்ட அந்த நிகழ்வை நாங்கள் வெளிப்படுத்தும் போது நாங்கள் உண்மைண்டு தான் நாங்கள் வெளிப்படுத்துவோம். உண்மைண்டு சொல்லாட்டியும் அதில் உட்கிடையான ஒப்பீனியன் வந்து அதான். சரிதானே? ரைட். அப்போ அதிலே பார்க்கலாம் நீங்கள், இட் கேன் பி சம்திங் தே ஷோ ஓ ஹர்ட் ஓ ஜஸ்ட் சம்திங் தே திங்க் இஸ் ட்ரூ. அப்போ அவங்க பார்த்ததாக இருக்கலாம், கேள்விப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அவங்களோட அனுபவத்தின் வாயிலாக அவங்க நினைக்கக்கூடும் இது உண்மைன்னு சொல்லி அவங்க நினைக்கக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு நான் சில இதுகள் போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணி வரேன். என்ன இருக்கா? வந்துட்டா பாருங்க, யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்களா? அப்போ நீங்கள் உதாரணம் இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், அது உதாரணத்துக்கு நான் ஒரு 2 மட்டும் சொல்லிட்டு அது அங்கே மூவ் பண்ணுறேன். சரிதானே? முதலாவது, the earth revolves around the sun. சூரியனை சுற்றி பூமி சுழல்கிறதுங்கிறது ஒரு நிகழ்வின் கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ரைட். மூன்றாவது பாருங்க, the Philippines is a country found in Southeast Asia. தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்ற ஒரு நாடு பிலிப்பைன்ஸ். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். இது இப்போ நாங்கள் பிலிப்பைன்ஸை போய் நாங்கள் நேரடியாக பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நாங்கள் அதை ஒருத்தருக்கு சொல்லக்கூட நாங்கள் பிலிப்பைன்ஸை போய் நேரில் தான் பார்த்துருக்கணும் இல்லை. தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு நாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது என்னென்னு சொல்லுவோம், ஒரு உண்மைன்னு சொல்லுவோம்.
சரிதானே? இப்போ இதே விஷயத்தை நாங்கள் பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாடுன்னு நான் ஒருத்தர்கிட்ட கதைக்கிறேன். அதை நம்பி அவர் ஒரு ஏதாவது ஒரு வேலையை, அது ஆப்பிரிக்க நாடுன்னு நம்பி அவர் ஒரு வேலையை செய்து அதில் அவருக்கு ஒரு பிழை கொண்டு வந்தால் நான் அந்த இடத்துல ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனை உருவாக்கியிருப்பேன். அவர் எந்த கூட்டு உண்மையை நம்பியிருப்பார், அந்த கூட்டு வந்து பிழையான ஒரு கூட்டு அப்புறம் தெரியவில்லை. சரிதானே? அந்த நான் சொன்ன வசனத்தை வச்சு தான் அவர் தூண்டப்பட்டிருப்பார் சில நேரம். அப்போ ஒப்பந்தத்தில் இது நிறைய பேர் ஒப்பந்தத்தில் வந்து நாங்கள் திருமண ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். திருமண ஒப்பந்தங்களில் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, பொண்ணு வந்து அப்படி இப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நிறைய சொல்லுவாங்க. பிறகு சேர்ந்து வாழ்கிற நேரத்தில் சொன்ன மாதிரி இல்லை, நீங்கள் இப்படி சொன்னீங்க ஆனால் அப்படி இல்லை என்று நிறைய மிஸ்ரெப்ரசன்டேஷன் திருமண வாழ்க்கையில் வாரத்தை நாங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். சரிதானே? ரைட். இப்போ ஒப்பந்தத்தை பார்க்குற நேரம் இதே மாதிரி ஒப்பந்தம், திருமணமும் ஒரு ஒப்பந்தம் தான். ஆனால் அது நாங்கள் படிக்கிற ஒப்பந்தத்துக்குள்ளே திருமணம் வராது. நாங்கள் படிக்கிற ஒப்பந்தத்தில் கொடைமுனை வேட்பு அந்த அந்த 5-6 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அது சார்ந்தது. அந்த ஒப்பந்தம் உருவாகிற நேரத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து பேசப்படும். அதெல்லாம் நம்பித்தான் ரெண்டு பார்ட்டியும் அந்த வாசகங்களை உருவாக்கிட்டு பிறகு ரன் பண்ணி கொண்டு போகிற நேரம் நடைமுறை பிரச்சனைகள் வரும். அந்த நேரம் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டது உண்மையாக பொய்யான்னு தெரிய வரும். பொய்யன்னா அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனாக மாறினா பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நிவாரணம் கிடைக்கும். அந்த நிவாரணம் எப்படியான நிவாரணமாக இருக்கலாம்? ஒன்று ஒப்பந்தத்தை முடிவுறுத்துகிற நிவாரணமாக இருக்கலாம், அல்லது சேதத்தை கொடுத்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர நிவாரணமாக கூட அது இருக்கலாம். சரிதானே? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நிகழ்வு தொடர்பான கூற்று சம்பந்தமாக முதலாவது புக்கில் நீங்கள் 65ஆம் பக்கம் ஆக மேலுக்கு பாருங்க. மஸ்ட் பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நாட் ஒப்பீனியன். அந்த நிகழ்வின் கூற்று எப்படியானது? நிகழ்வின் கூற்றாகத்தான் இருக்கணும், கேட்டது பார்த்ததாக கருத்தாக இருந்தால், வெறும் ஒரு கருத்தாக இருந்தால் அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனை உருவாக்காது என்று சொல்கிறாங்க. சரிதானே? அதுக்கு ஒரு கேஸ் லோவும் போட்டிருக்காங்க, நான் இதில் தந்திருக்கேன். அந்த கேஸ் லோவை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் தரேன், நீங்கள் பாருங்களேன். பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே, இந்த ஒப்பீனியனாக இருந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷனாக கொள்ள இயலாது என்ற இந்த பிசட் வர்சஸ் வில்கின்சன்ங்கிற கேஸை யாராவது ப்ரீஃப் பண்ணுறீங்களா? யாருக்காவது ப்ரீஃப் பண்ணிடுமா? சரி, இதுல விற்கிறவர் சொல்றார், ஒரு லேண்டை விற்கிறார். அந்த லேண்டில் 2000 செம்மறியாடுகள்ல மேய விடலாம்னு சொல்றாரு. அப்ப அதை நம்பி வாங்குறவர் அந்த லேண்டை வாங்கிட்டார். வாங்கின அப்புறம் பார்த்தா இந்த லேண்டில் 2000 செம்மறியாடுகளை அவர் விடையில்லாதவங்க அவருக்கு தெரிஞ்சிருது. அதை அவர் இந்த வித்தவருக்கு எதிராக வழக்கு போடுறார். ஆனால் கோர்ட்ஸ் என்ன பார்க்குதுன்னு சொன்னால், அவர் உண்மையில அந்த லேண்டில் 2000 செம்மறியாடுகளை ஏற்கனவே விட்டு இருக்கிறாரு, அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அதை என்ன அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், அவர் அப்படி ஒரு காலத்திலே 2000 செம்மறியாடு இந்த லேண்டில் விடவும் இல்லை. அவர் ஒரு கருத்தாகத்தான் சொன்னாரே தவிர அவருக்கு எந்த விதமான கெட்ட எண்ணமும் இருக்கையில் அந்த நோக்கத்தை அவர், அதாவது இவருக்கு பொய் சொல்லி விற்க வேணும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அதை செய்யல் என்றபடியால் சிலருக்கு சார்பாகத்தான் நீதிமன்றம் தீர்த்தது. இது ஒரு கருத்தே தவிர அது ஒரு மிஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், நல்ல எக்ஸ்பிளனேஷன். இதான் அந்த விஷயம். அதாவது பொய் சொல்லலை, அப்படித்தானே? கேட்ட நேரம் ஒரு தன்னை கருத்தை அதை சொன்னார். அவர்கிட்ட ஏமாத்தணுங்கிற நோக்கமோ இல்லாட்டி இந்த காணியை பொய் சொல்லி வித்திர வேணும்ன்ற நோக்கமோ அது இருக்கல, அப்படித்தானே? அப்படிங்கிறத நீதிமன்றம் கண்டறிஞ்சதுக்கு பிறகு இது ஒரு ஒப்பீனியனுங்கிறதுனால இது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஆகவே மிஸ்ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் இந்த வழக்கை கொண்டு செல்ல முடியாதுங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருந்துச்சு, அப்படித்தானே? அப்போ எங்களுக்கு நல்லா விளங்கணும் என்னன்னா, நாங்கள் குழம்ப தேவையில்லை. எங்களுக்கு அவங்க கேள்வி தரக்குள்ள ஒரு கேஸ் லோவை பேஸ் பண்ணின மாதிரி தான் கேள்வி தருவாங்க. எங்களுக்கு அதை ஸ்ட்ரைக் பண்ணும் குயிக்காக, அது பிரச்சனை இல்லை. அப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி வார நேரம் ஒரு காணியை ஒருத்தருக்கு விற்கிறது கேட்ட நேரம் அவங்க இந்த இதில் செம்மறியாட்டுக்கு பதிலாக அதில் வேறொரு வீட்டில் அங்கே தரக்கூடும் ஆட்டை. இதில் ஷீப்பு சொல்லி செம்மறியாடு, அதில் மாடு பசு வளர்க்குறத பற்றி சொல்லிடும். ரைட், சொல்லி அவங்க இந்த விஷயத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த கேஸ் லோவின் அடிப்படையில் அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை. மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்றால் தானே அதை வழக்க நோக்கி நகர்த்தலாம் என்ன, அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ வழக்க நோக்கி வழக்க நோக்கி நகர்த்தணும் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆயிருந்தா? அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், வாங்கினவர் வித்தவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், நிவாரணம் கிடைக்கும். நிவாரணத்துக்காக அவர் வழக்க நோக்கி ஒரு நீதிமன்றத்தை நாட முடியும், அப்படித்தானே? அதுல மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருந்தா தான் நிவாரணத்தை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும், அப்படித்தானே? அப்போ ஒரு ஒப்பீனியன் மிஸ்ரெப்ரசன்டேஷனா மாறுமா? ஒப்பீனியன் மாறாத ஒரு ஃபேக்டாக நிகழ்வாக இருக்க வேண்டும். ரைட், ஓகே, அதான் விஷயம். அடுத்தது சார், அதில் சார் அவர் ஒப்பீனியன் தான் சொல்றார், பொய் தான் சொல்றாருன்றத எப்படி சார் அது உறுதிப்படுத்துறாரு? அதான் நீதிமன்றத்தில் வேலை, விளங்குதா? அப்படிங்கிறீங்க, நல்ல கேள்வி. அது எப்படி அவர் சொல்றது ஒப்பீனியன், அவர் போய் அவரு முதல்ல ஏமாத்திட்டு பிறகு ஒப்பீனியன் சொல்லவே இருந்தானே என்ன, அப்படித்தானே? ஓகே ஓகே, அப்படித்தானே? அதானே உங்களோட கேள்வி. அதான். ரைட். அவர் நீதிமன்றத்துக்கு போன உடனே நீதிமன்றம் 2 தரப்பையும் கூப்பிட்டு வழக்கை நடத்தி ரைட், வழக்காளித தரப்பை விசாரிக்கும், பிறகு எதிராளித தரப்பை விசாரிக்கும், பிறகு அவங்கள ட்ரையலுக்கு விளக்கத்துக்கு நியமித்து சட்டத்தரணிகள் அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, பிறகு எதிர்த்தரப்பு சட்டத்தரணி குறுக்கு விசாரணை செய்வாங்க, பிறகு வழக்காளித சட்டத்தரணி மீள் விசாரணை செய்வாங்க. இதே அவ்வளோ ஸ்டெப்ஸும் எதிராளிக்கும் நடந்து இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி நீதிமன்றம் இதில் என்ன நடந்திருக்குங்கிறத கண்டறியும். நீதிமன்றம் கண்டறிகிறது பிள்ளையாகவும் இருக்கலாம். அதுக்காகத்தான் அடுத்தடுத்த கோர்ட்ஸுக்கு நாங்கள் அப்பீல் போகிறதுக்கு இருக்குது. அதுக்காக வழங்குதா? இப்போ எங்களுக்கு நீதிமன்றம் கண்டறிஞ்சது எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? மேலே அப்பீல் பண்ணலாம். ரைட். ரெண்டாவது அந்த நிகழ்வின் கூற்று தொடர்பான 2வது விஷயம் மஸ்ட் பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நாட் இன்டென்ஷன். அதில் புக்கில் 65ஆம் பக்கம் 2ஆம் இலக்கத்தில் போட்டிருக்காங்க.
அது ஒரு நிகழ்வு தொடர்பான கூற்றாக இருக்க வேண்டும், கருத்து தொடர்பானதல்ல திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையான நோக்கமா, இன்டென்ஷன் அது, சரியா? எண்ணம் எண்ணம் புக்கில் வந்து கருத்து இல்லை, அது எண்ணம் என்று மாற்றிக்கொள்ளுங்க. ஓகேயா? கருத்து தானே இருக்கு அந்த புக்கில்? எஸ். ஆமாம் சார். அதை மாற்றிக்கொள்ளுங்க, எண்ணம் அது. அப்போ சரி, முதலாவது நாங்கள் பார்த்தோம் நிகழ்வின் கூற்றாக இருக்கணும், ஒப்பீனியனாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை. அதே மாதிரி நிகழ்வின் கூற்றாக இருக்க வேண்டும், எண்ணம் சம்பந்தமானதாக இருக்கக்கூடாது, இருந்தாலும் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. ரைட், அதுக்கு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 minutes தரேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு யாராவது ப்ரீஃப் பண்ணுங்க, ரெடியாக. ஓகே, யாராவது ப்ரீஃப் பண்ணுறீங்களா அதை? ஒன்றும் சார், இந்த கம்பெனி வந்து சார் இந்த சொல்லுங்க. இந்த வாதியாளர் வந்து ஒரு கம்பெனி இயக்குனர், இந்த கம்பெனி தான் சார் இவங்க கடன் பட்டிருக்கிறாங்களே ஏற்கனவே, அதை அடைக்கிறக்காக இந்த கம்பெனி ஷார்ஸ் இது பண்ணி எடுக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, இவங்களோட இந்த டிஃபிகல்ட்டிஸே இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த செயற்பாடை செய்யணும் அல்லது செய்யறாங்கன்ற ஒரு இது இதுல தெரியுது சார். ஏற்கனவே இவங்களுக்கு எண்ணம் இருக்கு, இவங்க ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கு தான் ஒரு நிகழ்வு அங்க நடக்குது சார். இவங்க அந்த இதை ஷேர்ஸ் எடுத்து அதை அந்த கம்பெனியோட கடனை அடைக்கிறாங்க. அப்ப அவங்களோட நோக்கம் அவங்களோட எண்ணமும் அதாக தான் இருக்கிறதுனால இது வந்து அப்ப அதை மறைச்சி தான் இவங்க சொல்றாங்கல்ல, அதனால அது மிஸ்ரிப்ரசன்டேஷனா நாங்கள் கொள்ளலாம். அதாவது இப்போ லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து பங்குகளை வந்து திறந்த சந்தையில் விற்கும், அப்படித்தானே? ஆமாம் சார். அதாவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிரல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் வந்து தங்களோட பங்குகள் என்ன செய்யலாம், வெளியால் விற்கலாம், அப்படித்தானே? அப்படி இந்த கம்பெனி என்ன செய்யறாங்க, தங்களோட பங்குகளை விற்கிற நேரம் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, வெளியால நாங்க கம்பெனியை வந்து விரிவுபடுத்த போறோம், இன்னும் மேலும் வந்து நாங்க வளர்க்க போறோம், அப்படித்தானே சொல்றாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அவ எக்ஸ்பேண்ட் பண்ணினா கேட்கிறார்கள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? அந்த மக்கள் இத கேட்கிற அந்த வாங்க போற ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? கம்பெனி வளர்ந்தா பெரிய அளவுல பங்கு லாபம் எங்களுக்கு தரும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த வசனத்தின் மூலமாக அவங்க தூண்டப்படுறாங்களா இல்லையா? தூண்டப்படுறாங்க. ஆனா உண்மையா கம்பெனியோட நோக்கம் என்ன? அந்த ஷேரை வித்து வர காசுல கடன் அடைக்கணுங்கிறது. அப்ப அவங்க தெரிஞ்சேதான் அந்த 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 விஷயத்தை செய்யறாங்க என்ன? அப்ப அவங்க பொய் தானே சொல்றாங்க, அப்படித்தானே? அப்ப அவங்களோட எண்ணம் டிஃபரெண்டா இருக்கு, அப்படித்தானே? ரைட். அப்ப நிகழ்வின் கூற்றாக இருக்கிற விஷயம் இதுல வந்து எண்ணமாக அவங்களுக்கு ஜெனுவினான எண்ணம் இருந்திருந்தா, இவ்விடத்துல உண்மையிலே அவங்க கம்பெனியை வளர்க்கறதுக்காகத்தான் அந்த ஷேரை வித்திருந்தா இந்த கேஸ்ல எப்படி மாறிது?
அது ஒப்பீனியனாக போயிருக்கும். மிஸ்ரெப்ரசன்டேஷனா வந்திருக்காது. இதுல போய் தெளிவா போய் சொல்றாங்க. என்னென்ன அவங்களோட எண்ணம் வேற இருந்துச்சு, அவங்க எங்களோட எண்ணம் இதான் போய் சொல்றாங்க, சொல்லித்தான் அந்த பங்குகளை விற்கிறாங்க. ஆகவே அது தெரிய வந்த நேரம் நீதிமன்றம் என்ன சொல்லுதுண்டா, நீங்க எதிர்காலத்துல உங்களுக்கு வளர்க்குற எண்ணம் இருக்கே தவிர இப்ப உங்களுக்கு கடன் அடைக்கிறதா உங்களோட நோக்கம். ஆகவே இது வழக்கிடக்கூடிய ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான் என்று சொல்லி, அதாவது வழக்கு மூலமாக கிளைமெண்ட் இருக்கு, அந்த வழக்கு போடுறவருக்குரிய ரெமடியை நிவாரணத்தை நீதிமன்றம் நிச்சயமாக இதுல பெற்றுக் கொடுக்கும். இதுக்கு முந்தி பார்த்த வழக்குல மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படி இல்லை. ஏனென்றா அது ஒப்பீனியன் தான்ங்கிறத நீதிமன்றம் கண்டறியுது. என்ன சார் இது இன்டென்ஷன் தானே, அப்ப நாட் இன்டென்ஷன் என்று போட்டுருக்கு எங்க எங்கட மஸ்ட் பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நாட் இன்டென்ஷன் தான் எங்கட ஹெடிங் இருக்கு அதுல. ஆனா அது அதுக்கு இன்டென்ஷன் இருக்குதானே, இவள ஃப்ராட் பண்ணிட்டாங்க, பங்கு லாபத்தை விற்கிறது மூலம் கடன் அடைக்கலாம்னு தானே அவ இன்டென்ஷனோட தானே செய்யணும். அதாவது நான் உங்களுக்கு முந்தின இதுக்கு முதல் பார்த்ததுல இருந்து வாரேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கு. முதல் பார்த்தது என்ன சொல்லுதுண்டா, இட் மஸ்ட் பி a ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நாட் ஒப்பீனியன். சரிதானே? ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனாக இருக்கணுமாக இருந்தால் அந்த நிகழ்வின் கூற்றாகத்தான் இருக்கணுமே தவிர அது கருத்தாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படித்தானே முதல் பார்த்தது? சரிதானே? அப்படித்தானே, கருத்தாக இருக்கக்கூடாது. ஆனா அதுல அது என்னவாக இருந்துச்சு, கருத்தாக இருந்துச்சு. அதாவது என்ன, நான் ஈஸியா சொல்றேன். இப்ப மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருந்தா தானே வழக்கு போடலாம். மிஸ்ரெப்ரசன்டேஷன்ங்கிறது என்ன, நாங்க பேசுற கூற்றுல இருந்து வர்றது. அந்த கூற்று பொய்யான கூற்றா இருந்தா அது மிஸ்ரெப்ரசன்டேஷன். அப்படித்தானே? அதை எதை வச்சு நாங்க பார்ப்போம்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டை வச்சு தானே பார்ப்போம், நிகழ்வின் கூற்றை வச்சு பார்ப்போம். அப்படித்தானே? அந்த நிகழ்வுல என்ன கூற்றுகள் அளிக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். அந்த அளிக்கப்பட்ட கூற்று சரிதானே, அந்த நிகழ்வின் கூற்றாகவே இருந்து அது ஒரு ஒப்பீனியனா, அதாவது நிகழ்வின் கூற்றாக இல்லாம ஒப்பீனியனாக இருந்தால், கருத்தாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனா வருமா? வராது. அது அதாவது கருத்தாக இல்லாமல் நிகழ்வின் கூற்றாக இருந்தால் அதே மாதிரி இரண்டாவது நிகழ்வின் கூற்றாக இருந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷன். சரிதானே? எண்ணமாக இல்லாமல் நிகழ்வின் கூற்றாக இருந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷன். சரிதானே? நிகழ்வின் கூற்றாக இல்லாம இருந்து எண்ணமாக இருந்தா வரமாட்டான். சரிதானே? முதல் தந்த கேஸ்ல அது கருத்தாகவே இருந்ததால அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க பார்த்த கேஸ்ல அவங்க சொன்ன எண்ணம் அவங்களுக்கு இருக்கல்ல, இது ஒரு நிகழ்வின் கூற்று தான், அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்கங்கிறபடியா இது என்ன வருது, வருது. கிளியர் தானே? அது இப்ப இதுல எந்த எண்ணம் இல்லை என்று சொல்றீங்க, அதை இருக்க தெளிவுபடுத்தீங்க. அதாவது இப்ப ரெண்டு எண்ணம் சொல்லப்படுது. அந்த எக்ஸ்பேண்ட் பண்றதுன்றது ஒரு எண்ணம், கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றது எண்ணம். ரெண்டாவது ஏமாத்த வேணும்ன்றது எண்ணம் இருக்குது. எந்த எண்ணம் எந்த எண்ணம் உண்மையான எண்ணம் இல்ல, அதுல இந்த எக்ஸ்பேண்ட் பண்ற இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றது அதுதானே சொல்றாங்க. அவங்க மக்களுக்கு வெளியால் என்னத்தை சொல்றாங்க, அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ்ல கம்பெனி ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுறாங்க. ரைட், எங்களோட கம்பெனி நாங்கள் இப்படி எல்லாம் வளர்க்க போறோம், எங்களோட கம்பெனிக்கு ஏற்கனவே இவ்வளவு லாபம் இருக்கு, இந்த அவங்களோட கம்பெனியில புக் கொண்ட வெளியிடுறாங்க. வெளியிடும்போது இந்த ஷேரை விற்கிறதுக்கு அவங்களோட கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுறாங்க. வெளியிடக்குள்ள அவங்களோட எண்ணமாக எதை வெளிப்படுத்துறாங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லுங்க. கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றது. ரைட், வெளியால எதை சொல்றாங்க, அவங்க கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண போடுறவன்றது தங்க என்ன பண்றது சொல்றாங்க. அது உண்மையா? அது உண்மை இல்ல, ஏமாத்த வேண்டிய அது பொய். அப்படித்தானே? உண்மையான எண்ணம் என்ன? உண்மையான எண்ணம் கடனை அடைக்கிறது. அது அவங்க வெளியால சொல்லலையே, வெளியால சொல்லத்தானே நீதிமன்றம் பார்க்கும். அப்படித்தானே? அவங்க நாங்க கடன் அடைக்க போறோம் ஷேரை வாங்குன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை, அது மிஸ்ரெப்ரசன்டேஷனா வந்திருக்காது. ஒருத்தர் வாங்கியிருக்க மாட்டாங்க, அது வேற கதை. அப்ப வாங்கியிருக்க மாட்டாங்கன்றதுக்காக மக்களை வாங்க தூண்டணும், இன்டியூஸ் பண்ணணும்.
என்றதுக்காக பொய்ய சொல்றாங்க. அப்படித்தானே? அப்ப அவங்க வெளிப்படுத்துற எண்ணம் உண்மையான எண்ணம் அல்ல. வெளியால என்ன சொல்றாங்க? எங்களோட எண்ணம் இதுதான் சொல்றாங்க. சரியா? அதுலதான் சார் ஒரு குழப்பம் பண்ணுறதுன்னா ஏமாத்த வேணும் என்ற எண்ணம் இருக்குத்தானே, அப்பயே நாங்கள் எண்ணம் இல்லை என்று சொல்றவங்க. அதாவது நீங்க அவடத்துல அதை ஏமாற்ற வேணும் என்ற எண்ணத்தை பார்க்காம அவங்க வெளிப்படுத்தின எண்ணத்தை பாருங்க. ஓகே சார். மூன்றாவது, must be statement of fact not law. சரிதானே? இப்போ இதுக்கு முதல் பார்த்துக்கு வந்ததே மாதிரி நிகழ்வின் கூற்றாக இருந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷன், சட்டமாக இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. சரிதானே? சட்டமாக இருந்து நிகழ்வின் கூற்றாக இல்லாமல் இருந்தால் அது என்ன? சட்டமாக இருந்து கருத்தாக இருந்து எண்ணமாக இருந்து நிகழ்வின் கூற்றாக இல்லாட்டி அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை தானே? அது மாதிரி சரியான கருத்தாக இருந்து எண்ணமாக இருந்து நிகழ்வின் கூற்றாக இல்லாட்டி அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ல பொய் இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். சரிதானே? அது மாதிரி மூன்றாவது நீங்கள் எடுத்து பார்க்குற நேரம் அதே விஷயம் குழம்பிக்கொள்ள தேவை. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருந்தால் அது நிகழ்வின் கூற்று, அது சட்டமாக இல்லாமட்டால் சரி பிரச்சனை இல்லை. ரைட்? அது சட்டமாக இருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இல்லாட்டி மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. இதுக்கு அவங்க எடுத்துக்கொள்கிற இந்த நோஷன் அல்லது அவங்க எடுத்துக்கொள்கிற தத்துவம் பிரின்சிபிள் என்னென்னால் எவ்ரி ஒன் இஸ் ப்ரிசியூம் டு நோ லோ. இப்போ நாங்கள் இப்போ கண்ட்ராக்டில் ஒரு பக்கம் வைங்களேன். இப்போ நீங்கள் ரோடால் போகிற நேரம் நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போகலை, உங்களை டிராஃபிக் போலீஸ் பிடிக்குது. சரியா? நீங்கள் சொல்லலாமா எனக்கு ஹெல்மெட் போடணுங்கிற சட்டம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாமா? ஏன் உங்களுக்கு உண்மையிலே தெரியாமல் இருக்கலாம் தானே? உண்மையாக உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளும். சட்டம் எல்லாருக்கும் தெரியும்னு தானே சார் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது என்ன? அது ஒரு ஊகம், அது ப்ரிசம்ஷன். சரியா? அது எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ்ல நீங்க பார்த்தா தெரியும். ப்ரிசம்ஷன் நிரம்ப விஷயங்கள் வரும். ரைட்? அந்த ஊகத்தின் அடிப்படையில் அதாவது எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்குங்கிற ஊகம் இருந்தால் தானே சட்டத்தை அமுல் நடத்துறாங்க. என்ன இல்லாட்டி என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு சட்டம் தெரியாத எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கொண்டு பிளவிட ஆரம்பிப்பாங்க, பொய்யும் சொல்லுவாங்க. என்ன அது ஒரு எக்ஸ்கியூஸாக இருந்தா செய்துட்டு தெரியாண்டா தப்பிச்சு கொள்ளலாம். சரிதானே? ஆகவே சட்டம் எல்லோருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் ரைட் ஒரு நிகழ்வின் கூற்றை நீதிமன்றம் எடுத்து ஆராய்ந்து அந்த நிகழ்வின் கூற்றில் பொய் இருக்குது. ரைட்? அது ஒரு சட்டமாக இல்லை, அது நிகழ்வின் கூற்று பிழையாக இருக்குதுன்னு சொன்னால் மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்றும். சரிதானே? அது நிகழ்வின் கூற்றாக இல்லாமல் அது ஒரு சட்டமாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை என்றும் நீதிமன்றம் எடுக்கும். சரியா? கிளியர்? அது திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார். அதாவது நிகழ்வின் கூற்று பொய்யாக இருந்தால் என்னது? நிகழ்வின் கூற்று பொய்யாக இருந்தால் ரிப்ரசன்டேஷன் வரும் சார், மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வரும். நிகழ்வின் கூற்று ஒன்று பொய்யாக இருந்து அது சட்டம் சார்ந்ததாக இல்லாமல் இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் வரும். சரியா? அது நிகழ்வின் கூற்றாக இல்லாமல் அது சட்டம் சார்ந்ததாக சட்டத்துடன் தொடர்பானதாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. உதாரணமாக அது உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும் என்றால், இப்போ ஏயும் பியும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே நுழையிறாங்க. சரியா? நுழையிற நேரம் ஏ சொல்கிறாரு, ஏக்கும் பிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போகிற நேரம் ஏ சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு நீங்கள் தாரதாக சொல்கிற லாபம் குறைவு, எனக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாயாவது மாதம் நீங்கள் தரணும்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு பி சொல்கிறாரு, அப்படி தர ஏலா ஏன்னு சொன்னால் சட்டத்தில் அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்காக பேசிக்கொள்வோம். சரிதானே? சட்டத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்கிறார். பிறகு அது உண்மையிலே அவங்களுக்கு அதை கூட கொடுக்கலாமுங்கிற ஒரு கட்டம் கூட கொடுக்கறதுக்குரிய அளவுக்கு லாபம் இருந்து
அப்போ இவர் பொய் சொல்லியிருக்கார், சட்டத்தை கொண்டு பொய் சொல்லியிருக்கார் என்று ஒரு விவாதம் வருது, ஒரு நீதிமன்றத்துக்கு அந்த விஷயம் வருது. வார நேரம் உண்மையிலே சட்டம் 5000 ரூபாய்க்கு கூட லாபம் கொடுக்கறதுக்கு அனுமதிக்காமல் இருந்திருந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷனா இல்லையா? அதாவது 5000 ரூபாய்க்கு மேலே லாபம் தர மாட்டேன் என்று ஒரு தரப்பு சொல்லுது, அவங்க ஒப்பந்தத்துக்குள்ளேயும் ஈடுபடுறாங்க, சரிதானே? ஆனால் 5000 ரூபாயை விட கூட லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க 2 பேர் வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது, சரியா? ஆனால் உண்மையிலே சட்டம் என்ன சொல்லுதுன்னால் 5000 ரூபாய்க்கு மேலே லாபம் கொடுக்க இயலான்னு சட்டம் சொல்லுது, சரியா? இப்போ இவர் வழக்குக்கு போகிறார், என்னென்னா 5000 ரூபாய்க்கு மேலே லாபம் எனக்கு தரலாம், ஆனால் இவர் சட்டத்தில் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் சட்டத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை சொல்கிறேன். நீதிமன்றம் பார்க்குது சட்டத்தில் உண்மையிலேயே 5000 ரூபாய்க்கு மேலே லாபம் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு தெரிய வருது. இப்போ ஏற்கனவே இவர் சொன்ன கூற்று 5000 ரூபாய்க்கு மேலே தாரத்துக்கு ஏழாயிரம்னா சட்டத்தில் அனுமதி இல்லைன்னு சொன்ன கூற்று வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனா இல்லையான்னு கேட்கணும். இல்லை சார், இல்லை இல்லை. அதுதான் இந்த 3வது, சரியா? சட்டம் தெளிவாக வரையறுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி அது சரியாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை, சரியா? விளங்குதா? சட்டத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் பொய்யாக சொல்லி அது சட்டம் சார்ந்ததுன்னு நீங்கள் சொல்லி அது பொய்ன்னு தெரிய வந்தால் அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வரும். இப்போ சார், இப்போ சட்டத்தில் சொல்லியிருக்கு சொல்லுவோமே சார், சட்டத்தில் 5000 தான் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கலான்னு சொல்லுதுன்னு சொல்லுவோம் சார். ஆனால் இவர் சொல்கிறார், ஓகே நம்ம இந்த எக்ரிமெண்ட்டுக்கு வருவோம், நான் உங்களுக்கு லாபம் வரல 7000 ரூபா உங்களுக்கு தரலாம் என்று சொல்றாருன்னு வச்சுக்கொள்ளும் சார். அப்படியான சந்தர்ப்பத்தில் இப்போ இவர் பொய் தானே சொல்றார், சட்டத்துக்கு புறம்பானதா தானே சொல்றாரு மட்டுமில்லை. இப்போ அது இப்போ இதை வழக்கு கொண்டு போக மாட்டாரே மற்றவர், ஏன் எதிர்பார்த்து கொண்டு போக மாட்டார், அவர் லாபம் வரணும் கொண்டு வழக்குக்கு வராது. ஓ ரைட் ரைட், வராது. ஏன்னா சட்டத்தை மீறி தனக்கு காசு தராது. ஓமோ, இந்த இப்படி ஒரு நல்ல உள்ளத்தை கொண்டு போய் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்து வர இல்லையே, சரியா? சரிதானே? அப்ப நான் உங்களுக்கு பிரீஃப் பண்றேன். இதுல சார் சொன்ன உதாரணத்துல அவர் வந்து கூடுதலாக இப்ப சொல்றாரு, உள்ள 5000 இவர் 7000 ரூபான்னு சொல்றான்னு வைங்களேன், 7000 ரூபா உங்களுக்கு தருவாரு அப்படி சொல்லி கொடுக்காமல் விடுவாரா இருந்தார், இல்ல உங்களுக்கு கொடுக்காம விடுவார் இருந்தா அவர் மற்றவர் போவார் தானே? போக மாட்டார், ஏன்னு சொல்லி நிக்காது வழக்கு. அப்படி போயீங்கல்ல, அது என்ன மாதிரி சட்டத்துக்கு ஏன் நிக்காது என்றால் 5000 ரூபாய்க்கு கூட கொடுக்கறது சட்டத்தில் அனுமதி இல்லையே. சட்டத்தில் அனுமதி இல்லை, ஆனா அவர் வந்து 7000 தருவேன். சரி, 7000 தருவேன்னு சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் வந்து பொதுவா சட்ட ஏற்பாடுகளை வச்சுதான் ஒரு ஆளுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம், விளங்குதா? சட்டத்துல ஏற்பாடுகளை கொண்டுதான் தீர்ப்பு கொடுக்கலாம். சட்டத்துல ஏற்பாடு இல்லைன்னா என்னென்ன அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க? தீர்ப்பு எப்படி வரும் தெரியுமா? அதுக்கு அவர் சொன்னதை வச்சுக்கொண்டு அவர் மேல சொல்லி இருந்தா அது ஒரு எவிடன்ஸ் இருக்குமா இருந்தா சட்டமுறையான ஒரு விஷயத்தை 2 பேருமே சேர்ந்து செய்திருக்கிறதா நீதிமன்றம் கருது. இல்லீகல் கண்ட்ராக்ட் மாதிரி வரும் அப்படியா சார்? இல்லீகல் கண்ட்ராக்ட் மாதிரி வரலாம். நீங்க சொல்லுது ஒரு ஒரு வழக்கு ஒன்று இருக்கு. ஒரு ஆள் கேஸ் போடுறாரு, என்னன்னா இந்த போதைப் பொருள் ஒன்றுல அவருக்கு சொன்ன லாபம் தரல, வெளிநாட்டு கேஸ் ஒன்று. சரி, எனக்கு கேஸோட பேர் மறந்துட்டு. ஒரு 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 இல்லீகல் ட்ரக் பிஸ்னஸ் ஒன்றுல இவர் பேசின லாபத்தை தரல என்று வழக்குக்கு போறாரு, சரியா? அது சட்டத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பொருள். நீதிமன்றம் என்ன செய்தது தெரியுமா? அந்த வழக்குக்கு அப்பியர் பண்ணின லோயருக்கு நீதிமன்றம் கம்ப்ளைண்ட் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்ல. ஸ்ரீலங்காட வழக்கு ஒன்று இல்லாது விளங்கிச்சா? லோயருக்கு என்ன செஞ்சு, அதாவது சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவர் அப்பியர் பண்ணினாரு லோயர். அவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுத்தது நீதிமன்றம். அது சரி.
சரியா? அப்ப சட்டத்துல இல்லாத ஒரு விஷயத்தை அல்லது சட்டம் அடுத்த ஒரு விஷயத்த வந்து நாங்க நீதிக்கு முன்னுக்கு போய் கேட்கல. சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த ATL அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து கொஞ்சம் மைக் ஓப் பண்ண கிளியரா கேட்குமா இருக்கும். என்னது எது வந்து ATL சொல்லி ஒரு பேர். சரி, அவர் முதல்ல இருந்து அப்படியே தான் சார் ஆரம்பத்துல காய்ச்சி கொண்டிருக்கிறாரு அங்கால. ஓகேயா? இந்த நாங்க இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல ஈடுபடுறான்னு சொன்னா, இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு 5% நாங்க லாபம் தாரோன்னு சொல்லித்தான் அந்த கான்ட்ராக்ட் நடக்குது. அதுல இப்ப அந்த நட்டம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல அது எப்படி? நட்டத்தை நீங்க உங்களோட ஒப்பந்தத்துல குறிப்பிட்டிருக்கணும். என்ன இல்ல இப்ப நம்ம இப்ப எங்களோட ஆபீஸ்ல நடக்கிறதே சொல்றேனே. எங்களோட ஆபீஸ்ல நாங்க ஒரு சொசைட்டியை வச்சுதான் ஒரு வேலை செய்வோம். அந்த சொசைட்டி வந்து அந்த கான்ட்ராக்ட் செய்வார் இல்லையா, அவருக்கு ஒரு 15% நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை செய்வாங்க. அப்ப அந்த 15% செஞ்சுதுன்றக்குள்ள அப்படி அந்த அவங்க செய்யற வேலையில ஒரு நஷ்டம் கொண்டு வந்தா அந்த அதை எப்படி சார் அது மிஸ்டர் பிரசன்டேஷனுக்குள்ளால நட்டம் வந்தா எப்படி சார்? எப்படி சட்டத்துல 15% கொடுக்கதான் பண்ணு இவருக்கு சொல்லி சட்டமே சொல்லுது. சட்டமே சொல்லுது 15% அவருக்கு கொடுக்கதான் பண்ணு சொல்லி அதை வச்சுதான் எஸ்டிமேட் போடக்குள்ள கூட நாங்க அந்த 15% ஒரு லாபம் மட்டும் வச்சுதான் நாங்க எஸ்டிமேட்டும் போடுவோம். ஓகே சார் இதுல சார் சின்ன இது ஒன்று கன்ஃபியூஷன் உண்டு. இதுல இப்படி அக்ரிமெண்ட் போடக்கல சார். லாப நட்டத்தில் 50% 20% போடும், லாபத்தில் மட்டும் அப்படி வருமா சார்? இல்ல, அதாவது இப்படித்தான் ஒப்பந்த வாசகங்கள் இருக்குதானே. ஒப்பந்த வாசகங்கள் வந்து பொதுவா 2 தரப்புக்கும் பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க விரும்பின மாதிரி தான் அந்த ஒப்பந்த வாசகங்கள் உருவாக்குவாங்க. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த உருவாக்குற வாசகங்கள் வந்து சட்டத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சரியா? அந்த 2 தரப்புக்கும் ஒப்பந்த வாசகங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அவங்க விரும்பினதெல்லாம் போடுவாங்க. அதுல அவங்க நட்டத்தை கூட மென்ஷன் பண்ணாம விடலாம் அவங்க. சரியா? நட்டத்தை மென்ஷன் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ சொல்லுவோமே லாபத்தில் 50% எடுக்கிறதாக ஏஎம்பி ஒப்பந்தம் செய்யறாங்கன்னு வைப்போமே. ஓகே தானே? ஓகே ஓகே. இந்த நட்டத்தை பற்றி அவங்க கதைக்கலன்னு வைப்போம். நட்டம் கொண்டு வந்துட்டு இப்போ அவங்கள்ட்ட ஒப்பந்த வாசகத்தில் அதுக்கான ஏற்பாடு இல்லை. இப்போ என்ன செய்வாங்கண்டா, அவங்க 2 பேரும் இதை செட்டில் பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. ஆர்பிட்ரேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. அதுகள் ஒன்றும் வெற்றி அளிக்கல, இல்லாட்டி மீடியேஷன் போர்டுக்கு போகலாம். இது ஒன்றும் வெற்றி அளிக்கலன்னு வைங்களேன், கடைசியாக நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீதிமன்றம் என்ன பார்க்கும்னா நியாயத்தை பார்க்கும் அந்த இடத்துல. ரைட்? இப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு அவங்க 2 தரப்பும் அவங்களோட விஷயங்களை சமர்ப்பிப்பாங்க தானே. அப்போ நீதிமன்றம் பார்க்கும் இவ்வளோ காலமும் லாபத்தை ஒழுங்காக பங்கிட்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கும். பங்கிட்டு வந்திருக்காங்க, 50-50 சரியா கொடுப்பட்டு வந்திருக்கு. இந்த முறை ஏன் நட்டம் ஏற்பட்டுச்சு? ரைட்? சொல்லுவோமே ஒரு பெரிய புயல் அடிச்சிச்சு, இல்லாட்டி வந்து ஒரு கோவிட் மாதிரி ஒரு வைரஸ் வந்துச்சு. இவரை கண்ட்ரோலில் தாண்டி இந்த நட்டம் வந்திருக்கு. ஆகவே ஒழுங்காக லாபம் கொடுத்துட்டு வந்திருந்த ஒரு மனுஷன் நஷ்டப்படுற நேரமும் லாபம் அவரை கண்ட்ரோலை தாண்டி வர ஒரு நஷ்டத்துக்கு அந்த நஷ்டத்துல இருந்து அவர் லாபம் கொடுக்கறது நியாயமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். எல்லாமே ஒழுங்கா செய்துட்டு வந்தவர் சரிதானே, எதிர்பாராத விதமாக ஏற்படுற ஒரு நஷ்ட நேரமும் அவர் லாபம் கொடுக்க இயலும் அவருக்கு. நம்ம லாபம் எல்லாம் கொடுக்க ஃபர்ஸ்ட் டைம் நட்டம் வந்துட்டு என்ன செய்யறது? ஃபர்ஸ்ட் டைம் நட்டம் வந்துட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போவீங்க. இவர் மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு நான் சொன்னா இப்ப யார பக்கம் நிற்கும்? அதான் நீதிமன்றம் ஆராயும். நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்படுற விஷயங்களை ஆராய்ஞ்சு இதுல உண்மையிலே ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் நடந்திருக்கா, பொய் சொல்லித்தான் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள தூண்டப்பட்டுத்தான் வந்திருக்காங்களா, சரிதானே, இந்த சொன்ன பொய்யால தான் இந்த நட்டம் ஏற்பட்டிருக்கா, இதெல்லாம் நீதிமன்றம் ஆராய்ஞ்சுதான் ஒரு முடிவுக்கு வரும். எடுத்தெடுப்புல யார பக்கத்துல நீதிமன்றம் நிக்கல, எப்படி நிக்கிறது? இப்ப நீங்க சொல்ற அந்த ஒப்பந்த விஷயத்துல நீங்க சொல்றீங்க 15% லாபம் கொடுத்தே ஆகணும்னு தானே சொல்றீங்க. 15% லாபம் கொடுத்தே ஆகணும்னு சொல்றீங்க.
கொடுத்து இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல 15% லாபம் கொடுத்து ஆகணுங்கிறதுல நீங்களும் சைன் பண்ணி தானே இருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க சைன் பண்றீங்கன்ற அர்த்தம் என்ன? நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க தானே? ஏற்றுக்கொள்ளா. அப்ப உங்களுக்கு அந்த 15% என்ன நடந்தாலும் 15% லாபம் கொடுக்கறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைண்டா அந்த ஒப்பந்தம் டிஸ்கஷன் நடக்கிற டைம்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அதை சொல்லியிருக்கணும். இது நியாயம் இல்லை, இதுல நட்டமும் வரலாம் சொல்லியிருக்கணும். சொல்லி அந்த ஒப்பந்த வாசகத்தை நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து அப்படி நம்ம சொல்லாதால அது மிஸ்ரெப்ரசன்டேஷனா நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு இல்லையே. இப்ப இதுல நட்டத்தை பத்தியே கதைக்கிறேன் நான். அப்ப அதுல அந்த லோவில் எதுக்கு இப்ப 15% கொடுக்கணும். அது அதே மிஸ்ரெப்ரசன்டேஷனா வராது. நீங்க பொய் சொல்லலையே அதுல. இப்ப தெரிஞ்சே சொன்னா தானே பொய் அது. இதுல நீங்க எந்த இடத்துல தெரிஞ்சு போய் சொல்றீங்க? லாபம் வரும் நட்டம் வரும்ன்றத மென்ஷன் பண்ண முட்டை அவடத்தை அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லையா சார்? அதான் நட்டம் வந்து நான் தரமாட்டேங்கிறத நான் சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லாம விட்டேன்னா அது நட்டம் வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், எது தர மாட்டேன், லாபத்தை தர மாட்டேன். பெர்சன்டேஜ் தர மாட்டேன். அந்த 15% இல்ல. ஆனா அந்த நட்டத்தை ஈடு செய்ய எங்கள்கிட்ட காசு இல்லையே. இல்ல அது சரி, அது ஓகே, அது சரி. இப்ப இது எப்படி மிஸ்ரெப்ரசன்டேஷனா வரும்? ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், பிழையான கூட்டம் எப்படி வரும்? இப்ப நான் 15% லாபம் தரேன்னு சொல்லி தான் ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன். இப்ப அது குடுக்குற அளவுக்கு காசு இல்ல சார். நாங்க ஒரு 5000 கூட புள்ள என்னன்னா இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரும்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அந்த 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 வாசகம் நாங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதானே சொல்றீங்க. இப்ப நட்டம் வந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம எதிர்த்து தரப்பட சொல்லி இல்ல ஒப்பந்தத்துல 2 பேரும் தானே சைன் பண்றோம் சார். அங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல தானே சார்? இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அங்க இல்ல தானே? இல்ல அதான் சொல்லுங்க. சோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லாம போது நாங்க மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு போவே இல்ல தானே சார்? சொல்லாத விஷயத்தை பத்தி நாங்க என்னண்டு பேசல. 15% லாபம் தருவீங்களான்ட்டு இவங்க கொடைமுனைவு செஞ்சு அவங்க ஏற்பு செய்துதான் சைன் பண்ணிருக்காங்க. இப்ப 7 மண்டத்தால நீங்களும் சைன் பண்றீங்க கொடுக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் கோவிட் வந்து நம்ம ஃபுல்லா நட்டமாயிட்டோம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவருக்கு ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றில் ஆர்பிட்ரேஷனுக்கு போகணும். அப்படி இல்லாட்டி நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும். கடைசியா உங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரையலுமான்னு பார்க்கணும். வரையலாட்டி நீதிமன்றத்துக்கு போனோம்னா நீதிமன்றம் உங்களோட 2 பேர் சைடையும் ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வரும். இது அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்திருக்கு. இவங்க ஒழுங்கா 15 லாபம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த முறை மட்டும்தான் ஏதோ ஒரு பிரச்சனையா போயிட்டு இவங்களுக்கு. ஆகவே இந்த முறை அவங்க ஒண்ணு செய்ய வழி இல்லைன்ற தீர்ப்பு நீதிமன்றம் தரலாம். இல்ல எத்திக்கலாவே தெரியும் தானே சார்? இப்ப லாபம் இல்லன்னு 2 தரப்புக்கும் தெரியும் தானே சார்? லாபம் வரல, நட்டத்துல போயிட்டு என்னண்டு கேட்பாரு எனக்கு 15% கேட்கிற ஆக்களும் இருக்காங்க. அதான் இப்ப நியாயம், எல்லாரும் நியாயம் பாக்குறது. என்ன நடந்தாலும் நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் வச்சிருக்கீங்க, தரத்தான் வேணும்னு சொல்றதுக்கும் ஆக்கள் இருப்பாங்க. அப்படியா இருந்தா நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேணும் சார். அதான் சொல்ல வரேன். இவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வரல என்றால் கடைசியா 2 பேரும் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு தான் போகும். சார் இப்ப இதுல சொல்றது வந்து கம்பெனி தொடங்கின உடனே நட்டம் பெறுதுன்னு சொல்லி அப்படி ஒன்று இருக்கல சார். கம்பெனி தொடங்கின உடனே நட்டம் பெறுதுன்னு அப்படி 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா தொடங்கி இருப்பினே தவிர ஒரு ஆண்ட கம்பெனில சேர்ந்து இருக்காது. அது சரியா அந்த கோர்ட்டுக்கு தான் போக வேண்டி வரும் நினைக்கிறேன் கடைசியா. இதான் என்னண்டா ஒப்பந்த வாசகங்கள்ல 2 பேருக்குமே பூர்ண சுதந்திரம் இருக்கு. நான் உங்களுக்கு முதல் கிளாஸ்ல சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒப்பந்தம்ங்கிறது சமத்துவம்ங்கிற கோட்பாடுல தான் உருவாகுதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஈக்குவாலிட்டி தான் கண்ட்ராக்டர் அடிப்படை பிலோசபி. என்னன்னா ஈக்குவாலிட்டி. ஏன் அந்த சமத்துவத்தை பத்தி ஏன் சமத்துவம்னு சொல்லுங்க பாப்போம். 2 பக்கத்துக்குமே தீர்மானிக்க ஒரு பொறுப்பு இருக்கு. அதாவது இப்ப யாரும் யார கழுத்தை பிடிச்சு ஒப்பந்தத்துல சைன் பண்ண வைக்கிறோம் இல்லையே. இப்ப நான் ஒத்துக்கொண்டா, இப்ப 2 பேரும் ஒத்துக்கொண்டா தானே அது ஒப்பந்த வாசகம் இல்லையா? அப்ப அவரது ஈக்குவாலிட்டி ஒன்று 2 பேருக்கு கொடுப்படுது தானே. இப்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லையே அவர் அதை ஒத்துக்கொள்ள வைக்கிறது அப்படி இல்லையே நாங்க.
அதில் தானே நாங்கள் 3 விஷயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சமத்துவத்தை கேள்விக்குட்படுத்துகிற 3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று மொனோபொலி, சிபி படித்தோம், ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அவங்க சொல்றதுக்கு நாங்கள் சைன் பண்ணி ஆகணும்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த சமத்துவத்தை 3 விஷயம், குவாலிஃபைங் ஃபேக்டர்ஸ் 3 படித்தோம். என்ன நவீன ஒப்பந்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் படித்தோம், யூனிலிட்டரல் சம்திங். அது 3 விஷயம் படித்தோம், ரைட்? அப்போ என்னண்டா, இப்போ ஒப்பந்த வாசகத்தில் இவ சொல்கிற எக்ஸாம்பிளில் 15% லாபம் தருவோம்ட்டு 2 பேரும் தானே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவரை நீங்கள் தந்தை ஆகணும்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா, உதாரணமாக நீங்கள் 15% லாபம் தந்தை ஆகணும்ட்டு இவங்களுக்கு தரையிலான இவங்க ஏலான்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதானே, இல்லையா? ஏன்னாப்பா இவங்க ஒத்துக்கொண்டா என்ன அர்த்தம்? தங்களுக்கு தரையில பண்ணபடியாக தான் ஒத்துக்கொண்டிருக்காங்க. அப்போ ஒத்துக்கொண்டபடி அவங்களோட பேசிக் ஒப்ளிகேஷன் என்ன, அவங்களோட அடிப்படை கடப்பாடு என்ன? ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். என்ன தனக்கு நட்ட வேண்டாலும் சார், மற்ற பகுதியை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் வேணும். இப்போ இவர கண்ட்ரோலை தாண்டி இவருக்கு அதை செட்டில் பண்ண இயலாத ஒரு கட்டம் வருது. அப்படி ஒரு கட்டத்தில் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் அந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா நீதிமன்றம் கன்சிடர் பண்ணு. அப்படியான சிச்சுவேஷன் வரும். அப்படியான, அதாவது ஒரு ஒப்பந்தத்தில் எங்களோட கட்டுப்பாட்டை மீறி, அதை நாங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். தமிழில் எனக்கு டேர்ம் மறந்துட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷன். சரியா? ஒரு 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 கேள்வி ஒன்று எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ண கேள்வி ஒன்று போன வச்சோட, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மரக்கறி சப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒத்துக்கொள்கிறேன். சரியா? மரக்கறி ஒவ்வொரு வீக்கும் சண்டே ஹாஸ்பிட்டலுக்கு மரக்கறி சாரத்துக்கு ஒத்துக்கொண்டு ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சண்டே இரவு 12 மணிக்கு போது தான் டெலிவரி பண்ணுறங்கிறது தான் அவர் இது. திடீர்னு கோவிட் அவரால் கொடுக்க இயலாமல் போகுது. அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன செய்யுதுன்னா இவருக்கு எதிராக வழக்கு தொடருது. நீதிமன்றம் ஆராய்ஞ்சு பார்க்குற நேரம் இவருக்கு கோவிட் வந்ததால் பயிற்சிகையில் ஒருவரும் ஈடுபடலை. எல்லோரும் நாங்கள் அந்த டைம் லாக்டவுன், சரிதானே? லாக்டவுனில் இருந்ததால் இவருக்கு இது செய்ய இயலாமல் போயிட்டா. இவரோட கண்ட்ரோலையும் தாண்டின விஷயம் இது, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆகவே இவரால் உண்மையாக என்ன செய்ய இயலாது, அந்த மரக்கறியை டெலிவரி பண்ண இயலாதுன்னு நீதிமன்றம் கண்டு ஹாஸ்பிட்டல் கேட்ட நிவாரணத்தை கொடுக்க இயலான்னு சொல்லு. விளங்குதா? ஒரு பாயிண்ட் வந்து அடிஷனலாக தெரிஞ்சவடைய ஒரு விஷயத்தை என்ன செய்யுது அப்படி யோசமாக இருக்குன்னா நான் ஒரு லோக்கல் ஒருத்தர் வெளியே செய்கிறேன். அந்த லீகலாக அந்த போஸ்ட் மேஜர் ஒரு வேர்டை பாதிக்கிறவங்க அதாவது இந்த கண்ட்ரோலுக்காக நடக்கிற சில விஷயங்களுக்கு ஒரு ரெமெடியமான ஒரு க்ளோஸ் வந்து பண்ணணும். என்னடா இப்படியான எக்ஸ்பீரியன்ஸில் அது ஒரு லீகல் டேர்மாக இருக்கும். போஸ்ட் மேஜர் 2 தரப்பும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுல ஒரு தரப்பு பாதிக்கப்படாது. போஸ்ட் மேஜர் க்ளோஸை கட்டி 2 பேருக்கும் அந்த சிச்சுவேஷன் வரலாம். என்ன அப்படிதானே? ஓகே, ரைட். நான் இப்போ இதுக்கு மூவ் பண்ணுவோம். அப்போ ரைட், நான் இதை கொஞ்சம் குயிக்காக ப்ரீஃப் பண்ணுறேன். அப்போ மிஸ்ரெப்ரசன்டேஷனுங்கிறது என்னென்றால் தமிழில் புரல் பகர்வுன்னு சொல்கிறோம். அதாவது ஒப்பந்த உருவாக்கத்தின் போதோ அல்லது ஒப்பந்தம் நடந்துட்டு போகிற நேரம் போதோ ரைட், எங்களோட பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கொடுக்குற கூற்றுக்களில் பிழையான கூற்று ஒன்று நாங்கள் கொடுத்து அது மற்ற தரப்பினர் டெசிஷன் மேக்கிங்கில் பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தால் அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வரும். அதுக்கு என்ன ரெமடின்னா, ஒன்றில் ஒப்பந்தத்தை முடிவுறுத்தவும் மேலும் அல்லது அது ஒரு சிறிய அளவானதுன்னு சொன்னால் ஒரு டேமேஜஸோடு நாங்கள் முடிச்சுக்கொள்ளவும் மேலும். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நான் என்னென்னு சொன்னேன். பிறகு இந்த கூற்றினுடைய தன்மையை 3 ஹெட்டிங்களை நாங்கள் ஆராய்ஞ்சோம். அதில் முதலாவது அந்த கூற்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருக்கணுமே தவிர கருத்தாக இருக்கக்கூடாது. கருத்தாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. ரைட், அது கேஸில் பார்த்தோம். 2வது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருக்கணுமே தவிர எண்ணமாக இருக்கக்கூடாது. எண்ணம் சரியாக இருந்திருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. அதுக்கு ஒரு கேஸில் பார்த்துனாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருக்கணுமே தவிர சட்டம் சார்ந்ததாக இல்லாமல் விட்டால் பிரச்சனை இல்லை. சட்டம் சார்ந்ததாக இருக்குமாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. இது 3 தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்தது கேன் சைலன்ஸ் கன்ஸ்டிடியூட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஒரு
ஒரு டிஸ்கஷன் போகிற நேரம் இப்போ நீங்கள் சொன்ன தகவல் பொய்யா இருந்தால் தானே அது மிஸ்ரெப்ரசன்டேஷன். அப்படி தானே நீங்கள் வாயால் சொன்ன ஒரு விஷயம் பொய்யின்றா அது என்ன வருது, மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வருது. நீங்கள் அமைதியாக இருந்திருந்தா, நீங்கள் ஒன்று அந்த உண்மையை தெரிஞ்சு மறைச்சிட்டு அமைதியாக இருந்திருப்பீங்க, இல்லாட்டி தெரியாமல் அமைதியாக இருந்திருப்பீங்க. அமைதியாக இருந்தால், அமைதியாக நீங்கள் இருந்த ஒரு கேள்வி இடத்துல அவர் கேட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலை, அந்த கேள்விதான் பிறகு அவருக்கு அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அதுவும் ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனா, உங்களோட அமைதியோ ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனா வருமா என்று கேட்டால் பொதுவான விதி இல்லை. அமைதி வந்து ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனை உருவாக்காதுங்கிறது பொதுவான விதி, சரியா? ஆனால் அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. எப்படியான அமைதி வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வரும்? அப்போ இதில் நீங்கள் ஒரு மௌனம், சரிதானே, மௌனம் வந்து புரள் பகர்வை ஏற்படுத்துமான்னு கேட்டால் பொதுவாக இல்லை, ஆனால் ஏற்படுத்தலாம், விதிவிலக்கு அடிப்படையில் ஏற்படுத்தலாம். இதுக்கு ஒரு ஃப்ளெச்சர் வர்சஸ் கிரெல்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். 66ஆம் பக்கம் 3வது அல்லது 4வது பந்தி பாருங்கள். மௌனமாக இருத்தல் புரள் கூட்டினை ஏற்படுத்துமாங்கிறதுல ஃப்ளெச்சர் வர்சஸ் கிரெல் வந்து அதில் என்னென்னா, ஒரு ஆளுநர் பதவிக்கு ஒரு பெண் வந்து விண்ணப்பிக்கிற நேரம் விவாகரத்து பெற்றவருங்கிறத அவள் வெளிப்படுத்தல, ரைட்? பிறகு ஒரு கேள்வி வருது, அவள் இந்த வெளிப்படுத்தாமல் இருந்தது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனா, அது அவள் சொல்லித்தான் இருக்கணுமா என்று பார்க்குற நேரம் இல்லை, அதை வெளிப்படுத்தாது, பிரச்சனை இல்லை. ஆளுநர் பதவிக்கு அவளோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அவளோட திருமணமானவராக இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. ஆகவே அவளோட அந்த மௌனம் வந்து ஒரு புரள் பகர்வுக்குரியது இல்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அப்போ எப்படியான மௌனங்கள் அல்லது எப்படியான வெளிப்படுத்தாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு வழிவகுக்குங்கிறத நாங்கள் பார்க்கலாம், ரைட்? அதில் முதலாவது வந்து ஃபால்சிஃபைட் பை லேட்டர் ஈவெண்ட்ஸ். என்னண்டா, ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் சொல்லக்கூட அதை இருந்த சிச்சுவேஷனை வச்சு சொன்னது சரியாக இருந்திருக்கும், பிறகு சிச்சுவேஷன் நாங்கள் ஏர்லியாக சொன்ன சிச்சுவேஷன் வந்து மாறுபட்டால் அப்போ அது எப்படி வரப்போகுது, அந்த விஷயம் எப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன நடக்கும். அதில் முதலாவது வந்து நீங்கள் இந்த கேஸில் ஒன்று இருக்குது பாருங்கள், வித் வர்சஸ் ஓஃப்லனகன் ஒன்று இருக்குது பாருங்கள். அது ஒரு 2 minutes தரேன் குயிக், அந்த இதை மட்டும் பாருங்களேன். இல்லை ஃபுல்லாக இதை பார்க்கலாம், ஒரு 3 minutes தரேன் பாருங்கள், இந்த இவ்வளோ பாருங்கள். ஓகே, யாராவது ப்ரீஃப் பண்ணீங்களா? இதுல சார் என்னன்னா, ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட இருந்து எதிராளிகள் சொல்ல போறாங்க இருந்து மெடிக்கல் ப்ராக்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். நேரத்தில் அவர் தூண்டப்படுறாரு அந்த எதிராளியால.
இந்த ப்ராக்டிஸ் என்ன சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 2000 பவுண்ட் எடுக்கும் லாபமாக கிடைக்கிறது அல்லது ப்ராக்டிஸ் செய்கிறதால அவருக்கு கிடைக்கும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த ப்ராக்டிஸை விற்கிற நேரங்களில் அது உண்மையின்படி அது உண்மையாக இருந்தது, அது இதெல்லாம் உண்மையாக கிடைக்கும். ஆனால் என்னென்னு கேட்டால் அந்த என்ன சொல்றது, இப்போ இந்த எதிராளி உடல்நலம் இல்லாமல் போனால் பேஷன்ஸ் இல்லாமல் வேறு எங்கோ போயிட்டேன் சொல்லப்படுது. அதாவது இந்த இது பாதிக்கப்படுது சேல் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த ப்ராக்டிஸ் மெடிக்கல் ப்ராக்டிஸ் யோசனை சொல்லப்படுது. ஓகே, அதாவது மெடிக்கல் ப்ராக்டிஸ் உன்னோட பெறுமதி 2000 பவுண்ட் மதிப்பிடப்படுது, அப்படித்தானே? எதிராளி அப்படித்தான் சொல்றார். ஆனா அது உண்மை, அவர் போய் சொன்னாரா? இல்லை, உண்மை இல்லை, அந்த டைம்ல அப்படித்தான் இருந்தது. ஆனா பிறகு என்ன நடக்குதுன்னு எதிராளி சுகம் இல்லாமல் போன உடனே அது பெறுமதி குறையுது, அப்படித்தானே? குறைஞ்ச உடனே சொன்ன பெறுமதி பிறகு இருக்கல தானே, அப்படித்தானே? சொன்ன பெறுமதி பிறகு இருக்கலன்னு உடனே மிஸ்ரெப்ரசன்டேஷனுங்கிற ஒரு அடிப்படையில வழக்காளி வழக்குக்கு போறார். அதாவது என்னென்றால் வேறு பயிற்சியில பெறுமதி 2000 பவுண்ட் சொன்னாரு, ஆனா இப்ப அந்த பெறுமதி இல்லை, ஆகவே அந்த நேரம் பொய் சொல்லியிருக்கார் என்று சொல்லி அதான் அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு போறார். ரைட். நீதிமன்றம் என்னத்தை அடையாளம் காணுது என்றால் அவர் சொன்ன டைம்ல அந்த அந்த பெறுமதி அதுதானுங்கிறத நீதிமன்றம் அடையாளம் காணுது. ரெண்டு போட்டு நீதிமன்றம் எதிராளிக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்குது, வழக்காளிக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்குது. வழக்காளி தானே வழக்கு போட்டவர், அப்படித்தானே? ஓ சார். ஆனா எதிராளிக்கு சார்பாக வரும் சார். டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஸ்டேட்ல இருந்தவர், அவர் அப்படி செய்ய அதை தவறுனதால அவருக்கு எதிராக தான் தீர்ப்பார். ரைட், குட். என்னன்னா அவரு அந்த அதாவது 2000 பவுண்ட்ஸ் பெறுமதியாக இருந்த இந்த மெடிக்கல் பிராக்டிஸ் அந்த பெறுமதி குறைஞ்ச விஷயம் எதிராளிக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் தானே, ஏன்னா அவர பிராக்டிஸ் தானே, அது தெரியும். அதை அவர் வெளிப்படுத்தாம மௌனமா இருந்தார், பாத்தீங்களா? மௌனமா இருந்ததை பிள்ளைன்னு சொல்றாங்க நீதிமன்றம், சரியா? அது அவரு சொல்லுங்க. கொரோனா டைம்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதால அவருக்கு ஏலாம போனதுன்னு சொல்லி தீர்ப்பாயின அந்த கேஸ இப்படி அப்படி ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் வருகுது, இப்படி ஒரு நிலைமை வருமெண்டு அவர் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலையேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கலாம் தானே? இல்ல, ரெண்டும் சிமிலர் சிச்சுவேஷன். இல்லை என்னண்டா இப்ப கொரோனாங்கிறது ஒரு யூனிவர்சல் டிசீஸ், அது சரியா? அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. ஓகே, உலகத்து அப்படித்தானே அது, இல்லையா? இது இந்த மெடிக்கல் பிராக்டிஸ்ங்கிறது இந்த எதிராளியோட மட்டுமே சம்பந்தப்பட்டது, வெளியால யாருக்கும் தெரியாது. அப்ப அதுல ட்ரெண்டை விளங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா இந்த எதிராளி மட்டும்தான். விளங்குதா? வெளியால இருக்கிற ஒரு ஆளுக்கு அது விளங்காது, தெரிய வராது. அப்ப அந்த ட்ரெண்டை விளங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்ன செய்திருக்கணும்? வழக்காளிக்கு அந்த ட்ரெண்டை சேஞ்ச் என்ன செய்திருக்கணும்? சொல்லியிருக்கணும். சொல்லாட்டி வழக்காளிக்கு தெரிய வராது. இப்போ கோவிட் சிச்சுவேஷன் அப்படி இல்லை, அது யூனிவர்சல் இஷ்யூ, அது உலகமே ஒரு எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை. அப்போ அதை சொல்லியிருக்கணும், வெளிப்படுத்தி இருக்கணுங்கிற தேவை அந்த இடத்துல அதுக்கு வராது, சரியா? ரைட். அப்போ இதில் அந்த மெடிக்கல் ப்ராக்டிஸில் பெறுமதி காலப்போக்கில் குறைஞ்சத்தை எதிராளி வழக்காளிக்கு சொல்லாமல் மௌனமாக இருந்ததை மிஸ்ரெப்ரசன்டேஷன் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. பொதுவாக மௌனம் மிஸ்ரெப்ரசன்டேஷனா இல்லையா? பொதுவா இல்லை. இந்த இடத்துல மௌனத்தை மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்றாங்களா இல்லைன்னு சொல்றாங்க? மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லப்படுது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்றாங்க. ஏன்னா இந்த ட்ரெண்டை சேஞ்சை அவருக்கு வெளிப்படுத்திருக்கணும், வெளிப்படுத்தாததால தான் இவ்வளவு அவருக்கு பாதிப்பு வந்ததுன்னு சொல்றாங்க. ஆகவே இது ஒரு விதிவிலக்கான சிச்சுவேஷன் தானே, இல்லையா? பொதுவாக
சைலன்ஸ் வந்து நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன், இந்த இடத்துல சைலன்ஸ் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். அப்படித்தானே? ரைட். அடுத்தது ரெண்டாவது விதிவிலக்கான செயல். இதுல அந்த மெடிக்கல் பிராக்டிஸை இப்ப பர்ச்சேஸ் பண்றது அது இருக்கா வடிவா சொல்றீங்களா? சரி, அது என்ன நடக்குது? அதாவது டாக்டரா, ரெண்டு பேரும் டாக்டரா அல்லது இவர் ஒரு பேஷண்டா? ரெண்டு பேரும் டாக்டரா இல்லையாங்கிறதும் உண்மை எனக்கு தெரியாது. ஆனா என்னென்றால் ஒரு 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 பேஷண்ட்ஸ் பார்க்குற ஒரு கிளினிக், சரிதானே? கிளினிக், இப்போ கிளினிக்கு கட்டாயம் டாக்டர் தான் ஓனராக இருக்கணும் இல்லை, ரன் பண்ணுற ஒரு ஆளும் இருந்திருப்பார் டாக்டர்ஸ் மாதிரி வச்சு எப்படியோ, சரியா? இது ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் நடக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வருஷத்துக்கு 2000 பவுண்ட் அளவுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து பெறுமதியானது, அதாவது லாபம் வரக்கூடியது, இன்கம் வரக்கூடியதுன்னு சொல்லி வழக்காளிக்கு சொல்லப்பட்டு அவர் அதில் பயிற்சியில் ஈடுபடுறாங்க, சரிதானே? ஈடுபடுறார். அவருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், டீட்டெயில் எனக்கு உண்மையாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அல்லது அதுக்காக அவர் மெனக்கெட்டு இருப்பார், அவரை டைமை செலவழிச்சிருப்பார். என்ன நடக்குதுண்டா, அந்த அந்த எதிராளி தான் அந்த ப்ராக்டிஸை ஒரிஜினலாக ரன் பண்ணிக்கி இருக்கிறவர், இல்லாட்டி அந்த ப்ராக்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணினவர். அவர் தான் சொல்கிறாரு வழக்காளிக்கு, இந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் இங்கே நடக்கிற இந்த பேஷண்ட்ஸ் பார்க்குற இந்த கிளினிக்கால் 2000 பவுண்ட்ஸ் மாதம் வரும்னு சொல்லி அவரை ட்ரெயின் பண்ணுறார். ட்ரெயின் பண்ணினோடனே இவரும் என்னன்னா இந்த இதே அளவு நாமளும் உழைக்கலாமுங்கிற ஒரு இதில் அவர் அந்த அந்த ப்ராக்டிஸுக்கு ஜாயின் பண்ணுறார். ஆனால் காலப்போக்கில் பார்க்குற நேரம் அந்தளவு பெறுமதி வரல. அதுக்கு உண்மையாக என்ன காரணம்னா, அந்த எதிராளி வந்து சுகையினம் அடைஞ்சதால் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் வராமல் அந்த ப்ராக்டிஸில் பெறுமதி குறைஞ்சிச்சு, வருமானம் குறைஞ்சிட்டு சொல்ல போனால். அப்போ வழக்காளி ஏன் வழக்கு போடுறாருன்னா, வருஷம் வந்து 2000 பவுண்ட் உழைக்கலாம்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நம்பித்தான் நான் இந்த பயிற்சியில் சேர்ந்தேன், நான் இதுக்காக செலவழிச்சு, நான் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன். ஆனால் அந்த அளவு லாபம் வருது. ஆகவே இவர் பொய் சொல்லியிருக்கார், இது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இந்த அடிப்படையில் போகிறாங்க. நீதிமன்றம் என்னத்தை பார்க்குதுன்னா, இல்லை அவர் பொய் சொல்லலை, அவர் சொன்ன டைமில் 2000 பவுண்ட் லாபம் மாற டைம் தான் இருந்தது. பிறகு இவரை சுகையினத்தால் குறைஞ்சிருக்குது. அந்த சுகையினத்தால் குறைஞ்ச அந்த ட்ரெண்டு குறைஞ்சிருக்குங்கிறத அவர் வெளிப்படுத்தாமல் விட்டுட்டார். அந்த இடத்துல அவர் மௌனமாக இருந்தது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான், ஒரு புரல் பகர்வு தான் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது, சரிதானே? ஓகேயா? ஓகே சார். இதுல சார் அப்ப நீங்க சொல்றீங்க அவர் வாங்கிக்குள்ள அந்த பிராக்டிஸ வாங்கிக்குள்ள 2000 பவுண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணக்குள்ள பர்ச்சேஸ்ன்னு தானே சார் சொல்லப்படுது சார்? அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி இருந்தா அவர் ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணுறார், சரிதானே? ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி தான் அந்த ப்ராக்டிஸில் அவர் ஈடுபடுறார். இதில் கிளைம் அண்ட் பர்ச்சேஸ் இருக்குது, சரிதானே? ஹலோ, கிளைம் அண்ட் பர்ச்சேஸ் இருக்குது. உண்மை என்ன நடக்குது என்றால், இவர் வந்து ஒரு ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணுறார், சரியா? இந்த கேஸை டீட்டெயிலாக வாசிச்சா தான் தெரியும். நான் நினைக்கிறேன் என்னென்னா, ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி அவர் இடையில் இருக்குது மெடிக்கல் பர்ச்சேஸ் மெடிக்கல் ப்ராக்டிஸ் தான், ரைட்? அதுக்கு எஸ், கரெக்ட். இவர் உண்மையாக ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ணிட்டு இவர் பிறகு இதை வாங்கியிருக்கோம், சரியா? விளங்குதானே? ரைட். பர்ச்சேஸ்ங்கிறது சரி, நான் அது அக்ரி, பர்ச்சேஸ் தான். இது எப்படி உண்மையாக நடக்குதுன்னால், இவர் ஸ்டார்ட்ல ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறார், இந்த ப்ராக்டிஸில் பண்ணிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணுறார், ரைட்? ட்ரெயினியாக ஜாயின் பண்ண நேரம் இதில் பெறுமதி வந்து 2000 பவுண்ட்ஸ். அதால் தான் அவர் இன்டியூஸ் பண்ணப்படுறார், இந்த ட்ரெயினியாக இருக்கிற நேரம் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணப்படுறார், சரிதானே? அதுக்கு பிறகு இவர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு, அது இன்டியூஸ் பண்ணப்பட்டு செஞ்சதுக்கு பிறகு இவரும் கூட இருக்கார், யாரு? அந்த டிஃபெண்டரும் கூட இருக்கார் இவரை ட்ரெயின் பண்ணுறது. பிறகு என்ன நடக்குதுன்னால், டிஃபெண்டன்ட் சுகையினம் அடைஞ்சோன்னா அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. பொதுவாக ப்ரைவேட் ப்ராக்டிஸில் அப்படி ஒன்று இருக்கிற டாக்டர் வந்து ஒரு இருக்கிற டாக்டருக்கு தான் வருவாங்க, அப்படி தானே? ப்ரைவேட் ப்ராக்டிஸில் நேச்சராக தானே, விளங்குதா?
ஓகே சார். ஓகே, இதை நாங்கள் எப்படி சம்மரைஸ் பண்ணி எடுப்போம் என்றால், இதை ரைட் நீங்கள் இதை டூ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக விளங்குறேன்டா நாங்கள் இந்த கேஸை ஃபுல்லாக ரீட் பண்ணால் விளங்கும். சரிதானே? ஃபார் த டைம் பீயிங் ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ இதில் நாங்கள் உண்மையாக இந்த கேஸில் நாங்கள் ரிஃபர் பண்ணுற நோக்கம் என்னென்றால், சைலன்ஸ் வந்து இன் ஜென்ரல் மிஸ்ரெப்ரசன்டேஷனா? நோ நோ நோ. நீங்கள் ஈவன் உங்களோட புக்கை பார்த்தா தெரியும். உங்களோட புக் 66ஆம் பக்கத்தில் கீழ்பந்தியில் பாருங்க. அந்த கேஸை சொல்ல நேரம், வழக்கில் பேரம் பேசுதலின் போது மருத்துவ பயிற்சி விற்பனை. சரியா? ரைட், ஓகே, நான் ரைட் இது சம்மரைஸ் பண்ணுறேனே. அதாவது சைலன்ஸ் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனா? இன் ஜெனரல் நோ. அதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. முதலாவது எக்ஸெப்ஷன் என்னென்றால், அந்த அந்த கண்ட்ராக்ட் ஃபார்மேஷன் நடக்கிற நேரம் சரியா இருந்து காலப்போக்கில் அந்த அந்த விஷயம், அந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம் பிழையாக தென்படுற நேரத்தில் இதை எப்படி அதாவது கண்ட்ராக்ட் லோ இதை எப்படி பார்க்குது என்று சொன்னால், ஆரம்பத்தில் சரியாக தான் இருந்திருக்கு, காலப்போக்கில் அதில் பெறுமதி குறைஞ்சிருக்கும், இல்லாட்டி அந்த வசனம் ஒரு பிழையான வசனமாக தென்படும். அப்போ அந்த ட்ரெண்ட் மாறுற நேரம் அது அந்த இடத்துல மௌனமாக இருக்கிறது சரியா பிள்ளையா என்ன சொல்கிறாங்க? பொதுவாக மௌனமாக இருந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வருமா? பொதுவாக இல்லை சார். பொதுவாக மௌனமாக இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வராது. இதுல சார் அப்ப அவருக்கு ஏற்கனவே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமா? யாருக்கு? அதாவது அந்த ட்ரெண்ட் வந்து 2000 பவுண்ட் அவருக்கு அந்த பணம் வாரதுன்றது இல்லாமல் போகுதுன்னு சொன்னா அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தானே அவருக்கு தெரியும். இவர் அந்த பயிற்சியில் சேர்ந்தா பிறகு அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு அவர் பொறுப்பாளியா இருக்க முடியாதுல்ல. என்னன்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, the claimant was induced ன்னு சொல்றாங்க பாருங்க, induced to buy ன்னு சொல்றாங்க. அதான் சார் நான் கேட்கிறேன், இப்ப டிஃபெண்டன்ஸுக்கு ஏற்கனவே இப்படி ஒன்று நடக்குதுன்னு எப்படி சார் தெரியும்? அவருக்கு வருஷம் தொடர்ச்சியாக டிஃபெண்டன்ட் போய் சொல்லல, உண்மையா அதுல பெறுமதி 2000 தான், சரிதானே? ஆனா இப்ப ரன் பண்ணிக்கு போன டிஃபெண்டனுக்கு தெரியும் தானே, இப்ப ஒவ்வொரு மாசமும் எப்படி வந்தா அந்த 2000 வந்து சேரும் அவருக்கு தெரியும் தானே, அந்த ட்ரெண்ட் அவருக்கு தெரியும் தானே. இதுல அதுதான் அப்படி வந்ததால வந்த உடனே ஒரு வீழ்ச்சி ஒன்று வருது தானே, அங்க அந்த பெருமையில ஒரு வீழ்ச்சி ஒன்று வருது தானே, அந்த வீழ்ச்சி அவருக்கு தெரியும் தானே இல்லையா? இப்ப ஜனவரி மாசம் எவ்வளவு சேல்ஸ் போறங்கிறது ஒரு சேல்ஸ்மேனுக்கு தெரியும் தானே, பொதுவா எவ்வளவு போறது தெரியும் தானே. அந்த மாசம் குறைய வருதா கூட வருதான்றது மாதிரி ட்ரெண்ட் விளங்கும் தானே. வேற அந்த மெடிக்கல் ப்ராக்டிஸை பர்ச்சேஸ் பண்ணினா அப்புறம் தானே சார் அவர் டிபெண்டன்ட் வந்து இல்ல விழுகிறார். அதான் என்னண்டா எப்படி சார் அவருக்கு தெரியும்? என்னண்டா இது நீங்க கம்ப்ளீட்டா வாசிச்சா தான் இதுல இன்னும் அவுட்டர் தெரிய வரும். இதுல என்னண்டா, இதுல நான் எந்த அசம்ஷனும் என்னென்றால், பொதுவா வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் ஒன்றுல இருக்கிற டாக்டருக்கு தானே ஆட்கள் வருவாங்க, டாக்டருக்கோ இருக்கிற ஆளுக்கு தானே ஆட்கள் வருவாங்க இல்லையா சார்? இதில் சார் இந்த விளங்கி கொள்றதுல குழப்பமாயிக்கு சார். நான் விளங்குறத ஒரு சொல்கிறேன்னு பாருங்க சரியாண்டு. இப்போ இதில் வந்து சார் மெடிக்கல் ப்ராக்டிஸ்ன்றது சார் ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவருக்கு 2000 பே பண்ணி அவர் இந்த டாக்டருக்கு ஜாயின் பண்ணுறாரு இல்லையா? அப்போ அந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டருக்கு தான் பேஷண்ட் வருது. அப்போ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டைமில் டாக்டருக்கு சுகம் இல்லாமல் போகுது. அப்போ டாக்டருக்கு சுகம் இல்லாமல் போகிற டைமில் வந்து அப்போ அங்கே வர பேஷண்ட்ற எண்ணிக்கை குறையுது. இவர் அந்த 2000 பவுண்ட்ஸுக்கு ஈக்குவலான அளவில் இவருக்கு அந்த ட்ரைனிங் கிடைக்கல அவருக்கு. இப்போ கிடைக்காதால் தான் இவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. எப்படி தானே? ரைட், ஓகே, மேக் சென்ஸ். நீங்கள் சொல்கிறது சரி மாதிரி தானே கூட. ரைட், நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கள் திரும்ப. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றால்,
ஒரு டாக்டருக்கு கீழே மெடிக்கல் பிராக்டிஸ் ஒன்றுக்கு இவர் ரெஜிஸ்டர் பண்றார். ரெஜிஸ்டர் பண்றார் லைக் a course மாதிரி. ரெஜிஸ்டர் பண்றார். அந்த அந்த கோர்ஸ்ல பெறுமதி வந்து 2000 pounds ஜாயின் பண்றார். ஜாயின் பண்ணார். அந்த டாக்டருக்கு சுகம் இல்லாம போனதால பேஷண்ட்ஸ் குறைவாங்க. கூடுதலான பேஷண்ட் வந்தா இவர் கூடுதலான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நல்லா பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருப்பாரோ. காசு கட்டின அளவுக்கு அவருக்கு அந்த அவருக்கு பிராக்டிஸ் கிடைக்கல. அதுக்கு தான் இவர் கோர்ட்டுக்கு போறாரு. இப்ப அந்த காசை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸா தாங்கன்ற மாதிரி சம்திங். போன உடனே கோர்ட் என்ன சொல்லுது? இல்லை, இந்த சிச்சுவேஷன்ன்றதுக்கு அவர் இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணல. தான் நோயால் இருந்ததால தான் பேஷண்ட் வராமல் இருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதால அவர் மௌனமாக இருக்கிறதால வந்து இது வந்து ஓவர்டேக் பண்ணுது மௌனத்தை. மேக் சென்ஸ். ரைட், நீங்க சொல்ல சரி. அதிக் சொல்ல சரி. சரிதானே? அப்படிதான் நாங்கள் இதை விளங்கி எடுப்போம். ரைட், அப்படியே விளங்கி எடுத்துக்கொள்வோம். சரிதானே? மற்ற மூர்த்தி விளங்கிச்சா? ஒரு அதிக் திரும்ப அதை கிளியர் பண்ணுங்க. நீங்க கிளியராக சொல்லுங்க. ஓகே, என்னடா இது ஒரு இதில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இது ஒரு கோர்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி எங்கள்கிட்ட மெடிக்கல் சென்டரில் வந்து இப்படி மெடிக்கல் ப்ராக்டிஸ் என்ற கோர்ஸ்ன்னு போகும்போது நீங்கள் 2000 pounds பே பண்ணி எங்களோட ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ வந்து பேஷண்ட் வர போகிறது யார்? இப்போ டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்றத பேஸ் பண்ணி பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரல. யார் டாக்டர் இன்னைக்கு விபியா வியோஜியான்னு யாருன்னு பார்த்து தான் பேஷண்ட் வர போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரை வச்சு தான் வர போகிறாங்க. இப்போ வளமையாக வந்து கொண்டிருக்கிற பேஷண்ட் வந்து டாக்டருக்கு சுகம் இல்லை, அவர் அடிக்கடி அப்சென்ட் ஆகிறான்றதுக்காக வந்து அங்கே பேஷண்ட் வருகை வந்து குறைஞ்சிட்டு போகுது. அப்போ இவர் 2000 பே பண்ணி ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதிகமான பேஷண்ட் வந்தால் அதிகமான இவர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார். கூட எக்ஸ்பீரியன்ஸ் வரும், கூட ப்ராக்டிஸ் பண்ணப்படுவார் இல்லையா? ஆனால் வந்து பேஷண்ட்டை எண்ணிக்கை குறைஞ்சதால் இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அவர் 2000 பே பண்ணின அளவுக்கு அவருக்கு கூடுதலான எக்ஸ்பீரியன்ஸோ ப்ராக்டிஸோ அவருக்கு கிடைக்கல. அப்போ கிடைக்கல. அப்போ நான் வந்து 2000 பே பண்ண அளவுக்கு எனக்கு பெனிஃபிட் கிடைக்கலன்னு சொல்லி இவர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போகிற டைமில் இப்போ அங்கே தான் வந்து இந்த சைலண்ட் வந்து காமனாக என்ன பார்க்குறோம், மிஸ் ரிப்ரசன்டேஷன் இல்லை என்ன தானே பார்க்குறோம் இப்போ. ஆனால் அந்த இடத்துல கோர்ட் என்ன சொல்லுது, இவர் தான் டாக்டர் வந்து நோயாக இருந்தாருன்ற விஷயத்த அந்த இடத்துல வந்து சொல்லாமல் மௌனமாக இருந்தார். அப்போ அந்த இடத்துல வந்து அது ஓவர்டேக் பண்ணுது. சரியா சார்? ரைட், ஓகே, இது மேக் சென்ஸ். ஓகே, சொல்லுங்கள். அடுத்ததுக்கு மூவ் ஆகும் இல்லது. இப்போ இந்த கேஸை நாங்கள் திரும்ப ஒரு நெட்டில் அடிச்சு பார்த்து ஃபுல் டீட்டெயிலுக்கு போகிறோம். இதில் நாங்கள் விளங்க வேண்டியது ஒன்று என்னென்னால் சைலன்ஸ் வந்து இன் ஜெனரல் நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன். அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வர விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் முதலாவது என்னென்னால் ஆரம்பத்தில் சரியாக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் லேட்டர் இவெண்ட்ஸால் சேஞ்ச் ஆகிற நேரம் அந்த இடத்துல சைலன்ஸாக இருந்தால் அது என்னவா மாறுது? அது ரைட், ஓகே. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் ஆகும். டைம் முன்னாடி போயிடும். சரி, 8:37. ரைட், ரெண்டாவது சைலன்ஸ் டிஸ்டோர்ட்ஸ் a literally true statement. சரிதானே? இதுக்கும் ஒரு கேஸ் லோ இருக்கு. நீங்கள் அந்த கேஸ் லோவையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு 2-3 minutes டைம் எடுத்து பாருங்க. ஒரு ஆள் ப்ரீஃப் பண்ணுங்க. இது ஒரு ஃபேமஸ் கேஸ். இது ராயல் மெயில் கேஸ்ன்னு சொல்கிற அல்லது ஆர் வர்சஸ் கைலண்ட்னு சொல்கிற. கைலண்ட் அண்ட் அதர்ஸ், ஓடிஆர்எஸ்னு அதர்ஸ். ஓகே, அதை நான் குயிக்காக சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கம்பெனியில் ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனியில் ப்ரொஃபைலில் வந்து ஒரு அக்கௌண்டோட ஹெல்ப்போட அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனின்ற ஒரு பிழையான ஒரு தகவலை வந்து அவங்க அந்த ப்ராஸ்பெக்டஸில் வெளியிடுறாங்க. அதால் வந்த பிரச்சனை தான் இந்த கேஸ். சரிதானே? அதால் வந்த பிரச்சனை தான். அதால் என்னங்கிற விஷயம் வந்து புக்லேயும் அதை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள். டைம் 8:40. ரைட், அதில் மூணாவது விஷயம்
மூணாவது வந்து ரைட். அப்போ சைலன்ஸ் வந்து ஜென்ரலாக நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன். முதலாவது லேட்டர் ஈவெண்ட்ஸால் அது வந்து மாறிட்டு போனால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக மாறும். ரைட். ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்கள் டிஸ்டோர்ட் பண்ணதால, நாங்கள் திரிவுபடுத்துறதாலையும் அந்த இடத்துல மிஸ்ரெப்ரசன்டேஷனை உருவாக்கும். மூன்றாவது வந்து அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துங்கிறது வந்து உயர் நம்பிக்கைன்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம். ரைட். அதி உயர் நல்லெண்ணம் அல்லது உயர் நம்பிக்கைன்னு சொல்லுவோம். இந்த அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துங்கிற கன்செப்ட் வந்து இன்சூரன்ஸில் தான் மெயினாக பாவிக்கப்படும். அது ஏன்னு சொன்னால், இப்போ இன்சூரன்ஸில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கு போகிற ஆட்கள் வந்து உயர்ந்தளவான உண்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்தணுங்கிறது தான் அந்த கோட்பாடு. இப்போ நாங்கள் சொல்லலாம், நாங்கள் எங்களோட ஒரு ஷொப்பை வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் செய்கிற நேரம் எங்களுக்கு சில நேரம் மின்னல் தாக்கம் எங்களோட ஷொப்புக்கு அதிகமாக இருக்கும். நாங்கள் அதை வெளியே காட்டாமல் நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட மறைச்சி நாங்கள் செய்து ஒரு இடி மின்னல் நேரத்தில் கடை தீ பிடிச்சிருந்தால் அதை நாங்கள் மறைச்சிருந்தால் அது பிறகு தெரிய வந்தால் அந்த இன்சூரன்ஸை வந்து நாங்கள் கிளைம் பண்ணிடலாம் போகும். ஏனென்றால் உண்மையை சொல்லணும்ன்றது தான் அந்த உண்மையை அதி உயர்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தணுங்கிறது தான் அந்த கோட்பாடு. அப்போ இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான கான்ட்ராக்டுகளில் வந்து மௌனமாக இருக்கக்கூடாது. நாங்கள் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்தை நாங்கள் வெளிப்படுத்தணும். இந்த இடத்துல சைலன்ஸாக இருந்தோம்னு சொன்னால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக கொள்ளப்படும். சரிதானே? ரைட். அந்த மூன்றும் சைலன்ஸுக்கு விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். நாலாவது வந்து ஃபிடியூஷியரி ரிலேஷன்ஷிப் ஒன்று இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல எங்களை அந்த சைலன்ஸும் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு வழிவகாகும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது தூண்டுதலின் தன்மைன்னு ஒன்றை பாருங்க, 68ஆம் பக்கம். த நேச்சர் ஆஃப் த இன்டியூஸ்மெண்ட், 68ஆம் பக்கம். அந்த டாப்பிக்கை நான் உங்களோட ரீடிங்குக்கு வருவேன். சரியா? தூண்டுதலின் தன்மையை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அடுத்ததுக்கு போவோம். எதுனால் குரல் பகர்வின் வகைகள், 70ஆம் பக்கம் இருக்கு பாருங்க. குரல் பகர்வின் வகைகள் இது கொஞ்சம் முக்கியமானது. இந்த அறிக்கை முதலாவது தமிழில் பாருங்க, மோசடியான குரல் பகர்வு. அதுக்கு இங்கிலீஷில் நாங்கள் ஃப்ராடுலன்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ரெண்டாவது கவனஈனமான குரல் பகர்வு, அதை நாங்கள் நெக்லிஜென்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். மூணாவது குற்றமற்ற குரல் பகர்வு, அதை வந்து நாங்கள் இன்னசென்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் நாங்கள் சொல்லுவோம். இதில் முதலாவது ஃப்ராடுலன்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். இதுக்கு ஒரு கேஸ் லோ ஒன்று இருக்கு. இதுதானே? ஒரு 2 minutes 3 minutes தான் இது வாசிங்க. ஓகே, ப்ரீஃப் பண்ணுவீங்களா யாராவது இந்த ஃபேக்டை? இதில் சார் கம்பெனி, அதாவது அந்த ட்ராம் இல்லை ட்ராமை இயக்குற கம்பெனி வந்து ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் மாதிரி
அவையில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவைகளுக்கு வந்து மிருக வலுவில் இயங்குறதுக்குத்தான் ஸ்டாட்யூட்டரி பவர் வந்து இருக்குது. ஆனால் அவை அப்ளை பண்ணினா நீராவியில் இயங்குறதுக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணி போட்டு உடனேயே நீராவியில் இயங்குறதுக்கு தங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்ச மாதிரி பத்திரிகையில் விளம்பரத்தை போட்டு வாக்கள்லேருந்து அதுக்குரிய ஓர்டர் எடுக்கணும். ஓர்டர் எடுத்துட்டு பார்த்தா அவைகளுக்கு அங்கே ரிவ்யூஸ் பண்ணப்படுது. அதாவது அவங்க அப்ளிகேஷன் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன அட்வர்டைஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கான ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி இருக்குதுன்னு அட்வர்டைஸ் பண்ணினாங்க. ஆனா உண்மையா இருக்கல, அப்படித்தானே? நம்பிக்கையில அப்ளிகேஷனை போட்டுட்டு இருக்குதுன்னே சொன்னாங்க. அப்ப அது உண்மையா அது வந்து உண்மையா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான், சரியா பார்த்தா இல்லையா? கடைசியில் என்ன நடக்குது? அந்த அப்ளிகேஷன் ரிஃப்யூஸ் பண்ணப்படுது. ரிவ்யூஸ் பண்ணப்பட்ட இவங்களால அதை சர்டிஃபை பண்ண முடியல. அப்போ அவர் வந்து தன்னுடைய ஃபண்டையும் போட்டுட்டார். அப்போ அதால் அவர் அதை திருப்பி சொல்லி கொடுக்கலன்னா அவர் கோர்ட்ஸில் வழக்க போடுறார். அப்போ இவியல் பிள்ளையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால தான் இப்படி பிரச்சனை வந்தேன்னு சொல்லி கோர்ட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இவியல் பிள்ளைன்னு சொல்லி இருக்குது. பிள்ளைன்னு சொல்லி இல்லையே. ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்குது பாருங்க, அந்த டிசிஷன் என்ன சொல்லுது? அவர்களுக்கு சார்பாக தான் சொல்லுது. The House of Lords held in favor of the directors. அவங்க என்ன சொல்றாங்கண்டா, அவங்களுக்கு அந்த அந்த ஃப்ராடுலன் மோசடியான எண்ணம் இருக்குல்ல, அதாவது இது ஒரு ஃப்ராடுலன் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லை கோர்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ராடுலன் அந்த எண்ணம் இருக்கலன்னு கோர்ட் சொல்லுது. ஏன்னு சொல்லுங்க, ஏன் அந்த முடிவுக்கு வராங்க? அவங்க அப்ளிகேஷனும் போட்டிருந்தாங்க, கிடைக்கும்னு நம்பினாங்க, அப்படித்தானே? அப்ப அவங்களோட எண்ணம் எல்லாம் என்ன, எங்களோட அப்ளிகேஷன் சக்சஸ் ஆகும், நாங்க சொன்ன மாதிரி செய்ய போறோம்னு தானே. அப்ப மோசடியான எண்ணம் பண்ணாங்க அவங்களுக்கு இருந்துச்சா? உண்மையிலேயே மோசடியான எண்ணம் இருக்கல, ஆனால் தங்களுக்கு கிடைச்சிருத்து போட்டது பிள்ளைதான். அது பிள்ளைதான். அந்த இது வந்து இந்த கேஸ் வந்து ஃப்ராடுலன்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு ஆராயப்படுற ஒரு கேஸ். இப்ப நாங்க மிஸ்ரெப்ரசன்டேஷன் 3 வகை பாக்குறோம் தானே. குற்றமற்ற புரள் பகர்வுக்குள்ள இல்ல, குற்றமற்ற புரள் பகர்வுக்குள்ள வராது. இவங்க அதாவது மோசடியான புரள் பகர்வுன்னு சொல்லி போன வழக்குல என்ன என்ன சொல்லப்படுது? மோசடியான எண்ணம் இவங்களுக்கு இருக்கல்ல என்று சொல்லி டிரெக்டர்ஸுக்கு சார்பாக இந்த வழக்கு தீர்க்கப்படுது. அப்ப மோசடியான எண்ணம் எங்களுக்கு இருந்து நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ல நாங்க ஒரு ஃபோல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக வரும். என்ன மிஸ்ரெப்ரசன்டேஷன் அது வரும்? மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன? இல்ல மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன? நான் சும்மா ஃப்ராடுலன்ட் கேட்கல. ஒரு எண்ணம் உண்டு அதுக்குள்ள. அதாவது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நாங்க கொடுக்கறது ஒப்பந்த உருவாக்கத்தின் போது ஒரு பிழையான ஒரு 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 கூற்றை நாங்க கொடுக்கறது, அப்படித்தானே? தவறான கூற்றை, பொய்யை கொடுக்கறது, அப்படித்தானே? கொடுக்கறது. இப்ப பொய்யான கூற்றொண்ட கொடுக்கிற நேரம் அதுல மோசடியான எண்ணம் இருந்தால் அது ஃப்ராடுலன்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன், சரிதானே? ரைட். இந்த கேஸ் லோல நீதிமன்றம் என்ன ஃப்ராடுலன்ட் ஃப்ராடுலன்ட் எண்ணம் இருக்குதா இல்லையான்னு காண்ற நேரம் இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க, கிடைக்கும்னு நம்பினாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மோசடியான எண்ணம் இருக்கல, அப்ளை பண்ணி எடுத்து நாங்கள் அதை சரியா செய்யணும்னு தான் நினைச்சாங்க. அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் இதாக இருந்து இதுதானே. அடுத்தது 2வது டைப், நெக்லிஜென்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ரைட், ஒருக்கா பாருங்க. நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு படிக்கக்குள்ள ஞாபகம் வரும், அதுக்காக தான் பார்க்க சொல்லு.
ரைட், ஒரு ப்ரீஃப் பண்ணுங்க பார்ப்போம். ஹெட்லி பைரனுங்கிறது வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி, அப்படித்தானே? அவங்க எதை விளம்பரப்படுத்துவாங்க? அதாவது அவங்களோட கிளையண்ட் இருக்காங்கண்ணே, அவங்களோட வாடிக்கையாளர்கள்ல கிரெடிட் டேர்ம் சம்பந்தமாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, சரியா? அப்படி அவங்களோட கிளையண்ட் வந்து அந்த அந்த கடன் விஷயத்துல டிஃபால்ட் ஆகிட்டாங்கன்றால், கட்டாம விட்டுட்டாங்கண்டா, இல்லாட்டி அதை கொடுக்காம விட்டுட்டாங்கண்டா, இவங்க தான் அதுக்கு பர்சனலா பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க, ரைட்? அதாவது அவங்க இந்த வழக்கில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களோட கிளையண்ட்ற பேங்கர்ஸாக இருந்த ஹெலர் அண்ட் பார்ட்னர்ஸுங்கிற பேங்கர்ஸுக்கிட்ட கிளையண்ட்ற இதை பற்றி கேட்காங்க, கிரெடிட் விஷயங்களை பற்றி அவங்க கேட்காங்க, அப்படித்தானே? கேட்ட நேரம் இவங்க என்ன, அந்த பேங்க் வந்து என்ன சொல்லுது, அவங்களோட கஸ்டமரை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அவங்க நல்ல அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒழுங்காக இருக்குது என்று சொல்லி தானே அவங்க சொல்கிறாங்க. சொல்கிற நேரம் அவங்க ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க கொடுக்குற நேரம், ரைட்? இவங்களோட இந்த விஷயம் சம்பந்தமாக எந்த பொறுப்புக்கும் நாங்கள், எந்த விடயத்துக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிற ஒரு பொறுப்பு துறப்பை ஒன்றை செஞ்சுதான் அவங்க அந்த வசனத்தை சொல்கிறாங்க, சரிதானே? ஆனால் கடைசியில் என்ன நடக்குதுன்னா, அந்த குறிப்பிட்ட கிளையண்ட் வந்து டிஃபால்ட் ஆகிடுறாங்க. ஆகின உடனே இந்த ஹெட்லி பைரனுங்கிற அட்வர்டைசிங் ஏஜென்சி வந்து அந்த பேங்குக்கு எதிராக வழக்கு தொடருது. என்னண்டா, நீங்கள் அவங்க நல்லம்னு சொன்னதை கேட்டு தான் நாங்கள் அவங்களோட கிரெடிட் நல்லம்னு அட்வர்டைஸ் பண்ணினோம், ஆகவே நீங்கள் எங்களுக்கு இதுக்குரிய டேமேஜஸ் தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்காங்க. ஆனால் என்ன தீர்ப்பு என்ன நடக்குதுன்னொடனே, அவங்க ஒரு பொறுப்பு துறத்தல் வாசகம் ஒன்றை வச்சுருந்தாங்களே, இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு, அது எங்களுக்கு போதுமானது, அதாவது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு போதுமானது என்று சொல்லி அவங்க நெக்லிஜென்ட்டாக இருக்குல்ல அந்த விஷயத்துலன்னு சொல்லி தீர்ப்பளிக்குது. இதுதான் அந்த வழக்கு. அப்போ ரெண்டாவது டைப், முதலாவது டைப் வந்து மோசடியான புரல் பகர்வு, ரெண்டாவது வந்து நெக்லிஜென்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன், அதுக்குரிய கேஸ்ல தான் இது. மூன்றாவது இன்னசென்ட் ரெப்ரசன்டேஷன், அதை கொஞ்சம் நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. 53 நாளைக்கு இந்த ரெண்டையும் பார்க்கணும். என்னென்னா, ஒன்று வந்து